الرحمن الرحيم பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த பொதுமக்களே, எந்த சந்தேகமும் இல்லாத சத்தியத்தை இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைத்த போது அன்றைய ஜனங்கள் கூறிய பதில் இதோ: நம்மிடமிருந்து சத்தியம் அவரிடம் வந்தபோது மூசாவுக்கு கொடுக்கப்பட்டது போன்று இவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டாமா என கேட்கின்றனர். மூசாவுக்கு கொடுக்கப்பட்டதை இவர்கள் இதற்கு முன்னர் நிராகரிக்கவில்லையா? மூசாவுக்கு கொடுக்கப்பட்டதும் நீர் கூறுவதும் ஒன்று மற்றொன்றை உறுதிப்படுத்தக்கூடிய இரு சூனியங்களே என அவர்கள் கூறி, நாம் இவை அனைத்தையும் நிராகரிக்கின்றோம் எனவும் கூறினர். அல் குர்ஆன் 28:48. சத்தியத்தை ஏற்க மறுத்துவிட்ட அந்த ஜனங்களை நோக்கி அல்லாஹ் தனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் பின்வருமாறு பதில் கூறினான்: அப்படியானால் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அந்த இரண்டையும் விட மிக நேரானதொரு வேதத்தை அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் கொண்டு வாருங்கள், அதனை நான் பின்பற்றுகின்றேன் என நீர் கூறுவீராக. அவர்கள் உமக்கு பதிலளிக்காவிட்டால் நிச்சயமாக அவர்கள் தங்களது மனோ இச்சையையே பின்பற்றுகின்றனர் என்பதை நீர் அறிந்து கொள்வீராக. அல்லாஹ்விடம் இருந்துள்ள நேர்வழி அல்லாமல் தனது மனோ இச்சையை பின்பற்றுவோனை விட பெரிய வழிகேடன் யார்? நிச்சயமாக அல்லாஹ் அநியாயக்கார சமூகத்தினரை நேர்வழியில் செலுத்துவதில்லை. அல் குர்ஆன் 28:49-50. அன்பார்ந்த பொதுமக்களே, அல்லாஹ் இறக்கியருளியுள்ள சத்தியத்தை நாம் எவ்வித கலப்படமும் இல்லாமல் உங்களுக்கு நாம் ஆதாரங்களுடன் முன்வைக்கின்றோம். நாம் ஆதாரங்களுடன் தெளிவாக முன்வைக்கக்கூடிய இந்த சத்தியத்தை தவறு என யாராவது கூறுவாரேயானால் அவர் அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்ட இதனை விட சிறந்ததொரு சத்தியத்தை கொண்டு வர வேண்டும். இந்த சத்தியத்தை பொய்யென கூறிவிடுவதுடன் அவரது கடமை முடிந்து விடாது. அதே நேரம் இந்த சத்தியத்தை பொய்யென கூறிவிட்டு இதனை விட சிறந்ததொரு நேர்வழியை முன்வைக்காமல் இருக்கும் ஒவ்வொருவரும் தத்தமது மனோ இச்சையையே பின்பற்றுகின்றனர் என கண்ணியமிக்க அல்லாஹ் திட்ட தெளிவாக மேலேயுள்ள அல் குர்ஆனிய வசனத்தில் கூறியுள்ளான். அது மட்டுமல்ல, அவர்கள் மிக பெரிய வழிகேடர்கள் என்பதையும் அந்த வசனத்திலே அல்லாஹ் கூறியுள்ளான். அன்பார்ந்த பொதுமக்களே, உலமாக்களே, ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஆகிய நாம் ஆதாரங்களுடன் முன்வைக்கும் இந்த சத்தியத்தை போதிய அறிவின்றி பொய்ப்பிக்கும் ஒரு சிலர் இதனை விட சிறந்ததொரு சத்தியத்தை முன்வைப்பதற்கு பதிலாக சத்தியத்தை பொய்ப்பித்து திரிகின்றனர். அத்தகையவர்களில் ஒருவர் 2 மாதங்களுக்கு முன்னர் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பற்றிய அவரது அறியாமையை இதே ஊரில் மக்கள் முன் கூறி சென்றுள்ளார். இது பற்றி அழகான முறையில் கலந்துரையாடுவதற்கு முறையாக நாம் அவரை அழைத்தும் கூட அவர் அதற்கு பின்வாங்கிவிட்டார். அப்படியான நிலையில் இருந்து கொண்டுதான் அவர் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பற்றி தப்பும் தவறுமாக மக்கள் முன் உரை நிகழ்த்தியுள்ளார். அவர் கூறிய அனைத்து அபத்தங்களுக்கும் பதில் கொடுப்பதற்கு இங்கு நேரம் போதாவிட்டாலும் தலைமைத்துவம் பற்றி அவர் வெளியிட்ட கருத்துக்கள் இஸ்லாத்தின் பார்வையில் எந்த அளவு சரியானது என்பதை தெளிவுபடுத்துவதற்கு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஏற்பாடு செய்திருக்கும் நிகழ்ச்சியே இந்த சொற்பொழிவாகும். எமது இன்றைய உரையின் தலைப்பு வஹியின் ஒளியில் தலைமைத்துவம் என்பதாகும். அனைவரும் கவனமாக செவிமடுத்து பிரயோசனம் அடையுமாறு கேட்டு எமது இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றோம். إن الحمد لله نحمده ونستعينه
من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد மதிப்பிற்கும் கண்ணியத்துக்கும் உரிய சபையோர்களே, அல்லாஹ்வின் அருளால் இந்த இடத்தில் இஸ்லாத்தின் அச்சாணி எனும் அளவிற்கு சொல்லக்கூடிய சொல்வதற்கான ஆதாரங்களை கொண்ட இஸ்லாமிய தலைமைத்துவம் பற்றி வஹியின் ஒளியில் தலைமைத்துவம் என்ற இந்த தெளிவு உங்களுக்கு முன்வைக்கப்படுகின்றது. ஒரு மனிதன் வெற்றி பெறுவதென்றால் அவன் எம்மை படைத்த அந்த அல்லாஹ்வுடைய கலாம், அதே போன்று எமக்கு வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட இறுதி தூதர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னா, இந்த இரண்டையும் அச்சொட்டாக பின்பற்றுவதை தவிர வேறொரு வழி இல்லை என்பதை இன்று அதிகமான மக்கள் விளங்கி இருக்கின்றார்கள். இந்த வஹியின் ஒளியில் ஒருவன் முஸ்லிமாக வாழ்வதற்கு, ஒருவன் சுவனத்தை அடைவதற்கு இந்த தலைமைத்துவம் எந்த அளவு அவசியமானது அல்லது அது அவசியமானதுதானா என்பதை வெறுமனே அல் குர்ஆனிய வசனங்கள் அல்லது சஹீஹான ஹதீஸ்களை மட்டும் உங்களுக்கு முன்னால் ஆதாரமாக முன்வைத்து இந்த விடயத்தை தெளிவுபடுத்தலாம் என நினைக்கின்றேன். அதற்கு முதலில் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். பொதுவாக உலமாக்கள் கதைக்கின்ற போது ஒருவர் மற்றவரை குறை காணுகின்ற போது நுனிப்புள் மேய்கின்றார்கள், நுனிப்புள் மேய்ந்துவிட்டுத்தான் இந்த கருத்தை சொல்லுகின்றார்கள் என்று பொதுவாக குற்றம் சாட்டுகின்றார்கள். இந்த உதாரணத்தின் அர்த்தம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதாவது ஒரு விடயம் பற்றி முழுமையாக ஆய்வு செய்யாமல் ஓரிரு ஹதீஸ்களை படித்துவிட்டு ஃபத்வா சொல்லுகின்றார்கள் என்பதைத்தான் இப்படி சொல்லுகின்றார்கள். இதே வார்த்தையை 2 மாதங்களுக்கு முன்னர் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை ஒரு வழிகேடு என்று உரையாற்றிய அந்த ஆலிம் ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கு எதிராக பயன்படுத்தினார். நன்றாக செவிமடுத்துக் கொள்ளுங்கள். அந்த ஆலிம் அந்த உரையை ஆற்றியதற்கு நாங்கள் எவ்விதத்திலும் கோபப்படவில்லை, மாறாக மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனென்றால்
அந்த மனிதர் சரியாக விளங்கினாலும் இல்லாவிட்டாலும் அல்லாஹ்வின்பால் அழைக்கக்கூடிய இந்த சுவனம் செல்லக்கூடிய கூட்டமாகிய ஜமாத்துல் முஸ்லிமீனின் அழைப்பை பற்றி அவர் ஏதோ ஆய்வு செய்திருக்கின்றார், அவர் ஏதோ கவனத்தில் எடுத்திருக்கின்றார். எனவே அவருடைய கூற்றுக்கள் வஹியின் ஒளியில் எந்த அளவுக்கு சரியானது, இது பற்றி நாம் நுனிப்புள் மேய்ந்துவிட்டு கூறுகின்றோமா, அல்லது ஆழமான அசைக்க முடியாத ஆதாரங்களோடு மக்களை நரகிலிருந்து காப்பாற்றுவதற்கு அல்லாஹ்வின் தூய அழைப்பை முன்வைக்கின்றோமா என்பதை நீங்கள் இந்த உரையை கவனித்தால் விளங்கிக் கொள்ள முடியும். அந்த ஆலிமும் இதனை கேட்டுவிட்டு இந்த சத்தியத்திலே நுழைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அல்லது அவர் கூறுவது போன்று நாங்கள் நுனிப்புள் மேய்ந்திருந்தால் அதன் அடிப்படையில் மிகப்பெரிய தவறை நாம் செய்திருந்தால் நாங்கள் திருந்துவதற்கு ஒவ்வொரு கணமும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் உங்களுக்கு முன்னால் வஹியின் ஒளியில் தலைமைத்துவம் என்ற இந்த உரையிலே இஸ்லாத்திற்கு இந்த தலைமைத்துவம் அவசியமானதுதானா, இந்த தலைமைத்துவம் இல்லாமலும் முஸ்லிமாக வாழ முடியுமா என்ற விடயங்களை குர்ஆன் ஹதீஸ் ஒளியிலே இப்போது உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகின்றேன். பொதுவாக எல்லோரும் பாவிக்கின்ற ஒரு ஹதீஸ், எல்லோரும் அதிகமாக நாம் இலகுவாக சுவனம் சென்று விடலாம் என்று நம்பிக்கை கொள்ளும் அளவிற்கு தவறாக புரிந்து கொள்கின்ற ஒரு ஹதீஸ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தனியொரு வசனம் என்னை சுவனத்திலே கொண்டு சேர்த்துவிடும் என்ற ஒரு ஹதீஸ் முன்வைக்கப்படுகின்றது. இப்படியான ஹதீஸ்களைத்தான் அந்த ஆலிம் அந்த விளையாட்டு திடலிலே நடந்த கூட்டத்திலே அவர் மக்களுக்கு முன்வைத்தார். எனவே இப்போது நான் உங்களுக்கு இந்த உரையில் முதலாவதாக அப்படி ஒரு ஹதீஸை உங்களுக்கு நான் முன்வைக்கின்றேன். இது சஹீஹான ஹதீஸ். சுனன் தாரிமி என்ற ஒரு ஹதீஸ் நூல் இருக்கின்றது. அதிலே 235வது இலக்கத்தில் பதியப்பட்டிருக்கின்ற முதலாவது ஹதீஸை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகின்றேன். லா யஅதகிது கல்பு முஸ்லிமின் அலா ஸலாசி ஹிசால் இல்லா தஹலல் ஜன்னா. 3 விடயங்களை ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் நம்புமாக இருந்தால், அதனை நம்பிக்கையாக கொள்ளுமாக இருந்தால் அது நிச்சயமாக சுவனம் செல்லும் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இப்போது இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்ற அந்த சஹாபி நபி அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், மா ஹுன்ன, அந்த 3 பண்புகளும் என்ன என்று கேட்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறிய மனிதன் சுவனம் செல்வான் என்ற ஒரு ஹதீஸை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அத்தகைய பொருள் கொண்ட ஹதீஸை அந்த ஆலிம் நினைவுபடுத்தினார். இப்போது நான் உங்களுக்கு இன்னும் ஒரு ஹதீஸை முன்வைக்கின்றேன். அந்த ஹதீஸ் என்ன சொல்லுகின்றது? 3 விடயங்களை ஒரு மனிதன் அவனுடைய அகீதாவாக கொள்ள வேண்டும். அப்படி அகீதாவாக தன்னுடைய உள்ளத்திலே பதித்து வைத்திருந்தால் அவன் சுவனம் செல்லலாம் என்று ஒரு ஹதீஸ் சொல்லுகின்றது. அவை என்ன என்று
அந்த சஹாபி கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பதிலை நன்றாக காது கொடுத்து கேளுங்கள். என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு அவசியம் இல்லை. நீங்கள் அல்லாஹ்வுடைய வஹியிலிருந்து அவனுடைய இறுதி தூதருக்கு அறிவிக்கப்பட்டு அந்த தூதர் சொன்ன வார்த்தைகள். எனவே குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற எந்த ஒரு மனிதனும் இதனை நிராகரிக்க முடியாது, அந்த ஆலிமும் நிராகரிக்க முடியாது. ஏனென்றால் அவருடைய உரையின் ஆரம்பத்திலேயே திட்ட தெளிவாக சொல்லுகின்றார், அது உண்மையான விடயமும் கூட, குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். அந்த ஹதீஸின் வட்டத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸைத்தான் இப்போது நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். 3 விடயங்களை ஒரு முஸ்லிம் தன்னுடைய அகீதாவாக உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும். அப்படி பதிய வைத்திருந்தால் அவன் சுவனம் நுழைவான். அதை என்ன என்று அந்த நபியுடைய தோழர்களில் ஒருவர் கேட்கின்றார். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பதில் இஹ்லாசுல் அமல். எந்த ஒரு அமலை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக என்று செய்கின்ற தன்மை இஹ்லாஸ் என்று சொல்வார்கள். இது ஒரு முஸ்லிமிடம் இருக்க வேண்டும் சுவனம் செல்வதென்றால். இரண்டாவது வன் நஸீஹத்து லிவுலாத்தில் அம்ர். அமீர்மார்கள், அதிகாரிகள், முஸ்லிம்களுடைய விடயங்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு துரோகம் செய்யாமல் நம்பிக்கையாக அவருடைய நம்பிக்கையை நிறைவேற்றும் விதத்திலே செயல்படுதல். மூன்றாவது நபி அவர்கள் சொன்னார்கள், வலுசூமுல் ஜமாஅ, கூட்டமைப்போடு சேர்ந்திருக்க வேண்டும். இஹ்லாசுல் அமல் வன்னஸீஹத்து லிவுலாத்தில் அம்ர் வலுசூமுல் ஜமாஅ. எந்த ஒரு அமலையும் தூய்மையோடு செய்தல், அமீருக்கு விசுவாசமாக நடத்தல், ஜமாஅத்தோடு சேர்ந்திருத்தல். இந்த 3 விடயங்கள் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே பதிந்திருந்தால் இதன் மூலம்தான் சுவனம் செல்ல முடியும் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்குமேயானால் அவன் சுவனம் செல்வான். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஆலிம் இந்த ஹதீஸை ஞாபகப்படுத்தவில்லை. இப்போது நுனிப்புள் மேய்ந்தது ஜமாஅத்துல் முஸ்லிமீனா அல்லது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஒரு வழிகேடு என்று ஒரு ஹதீஸை வைத்து தீர்ப்பு சொல்வோரா? சிந்தியுங்கள். யாரையும் குறை சொல்லும் நோக்கம் கிடையாது. சத்தியம் வெளிப்பட வேண்டும், சத்தியம் மிகைக்க வேண்டும். சத்தியத்தை பின்பற்றுவதன் மூலம் சுவனம் செல்ல வேண்டும் என்ற ஆசையில் இருக்கின்ற நாங்கள் சரியான பாதையில் நடந்து சுவனம் செல்ல வேண்டும். எனவேதான் இந்த பிரச்சாரம். ஆகவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னவன் சுவனம் செல்வான் என்று சொன்ன நபி அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸை சொல்லி இருக்கின்றார்கள். அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இதனை இன்னும் தெளிவுபடுத்தக்கூடிய மேலும் ஒரு ஹதீஸை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். அந்த ஹதீஸ் முஸ்னத் அபூ தாவூத் அத்-தயாலிசி, அபூ தாவூத் என்ற ஒரு கிதாப் இருக்கின்றது. அதே போன்று முஸ்னத் அபூ தாவூத் அத்-தயாலிசி என்று இன்னும் ஒரு கிதாப் இருக்கின்றது. முஸ்னத் அபூ தாவூத் அத்-தயாலிசியிலே வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், நபியுடைய பெயரால் பொய் சொல்வதென்பது இன்று மார்க்க அறிஞர்களுக்கு கரும்பு சாப்பிடுவது போன்று ஆகிவிட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மேல் கூசுகின்றது. மார்க்கத்திலே நபி அவர்களின் பெயரால் எதற்காக பொய் சொல்லுகின்றீர்கள்?
நபியுடைய பெயரால் ஹதீஸ் அல்லாத ஒன்றை ஒரு மனிதன் ஹதீஸ் என்று தெரிந்து கொண்டு சொன்னால், இது ஹதீஸ் அல்ல என்று அவருக்கு சொல்லிக் கொடுத்ததன் பின்னரும் அவர் சொன்னால், நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், சொல்லக்கூடிய அந்த மனிதன் இருக்கின்றானே அவன் நரகத்திலே தன்னுடைய இடத்தை ஒதுக்கிக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். இருந்தும் கூட கேவலம் அநியாயம், நபியுடைய பெயரால் அப்பட்டமான நூற்றுக்கணக்கான பொய்களை ஆலிம்கள் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். எனவே அடுத்த ஹதீஸை பாருங்கள். முஸ்னத் அபூ தாவூத் அத்-தயாலிஸிலே வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ் 616வது இலக்கத்தில் பதியப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஸலாசுன், 3 விடயங்கள். கலிமா சொன்னவன் சுவனம் செல்வான் என்று சொன்ன நபி அவர்கள், அதே நபி அவர்கள் அதே நாவினால் அதே அல்லாஹ்விடமிருந்து வந்த வழியை எட்டி வைக்கின்றார்கள். இதுவும் ஹதீஸ். நுனிப்புள் ஒருவன் மேயவில்லை என்பதற்கு என்ன ஆதாரம் என்றால், அவன் எல்லா ஹதீஸ்களையும் முன்வைக்க வேண்டும். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மீது நுனிப்புள் மேய்கின்றார்கள், நுனிப்புள் மேய்ந்துவிட்டு ஃபத்வா கொடுக்கின்றார்கள் என்று சொன்ன ஆலிம், கலிமா சொன்னால் சுவனம் செல்வான் என்று சொன்ன ஹதீஸை சொன்னார்கள். நான் ஆரம்பத்திலே சொன்ன ஹதீஸை என்றாவது சொல்லியிருக்கின்றார்களா? இப்போது நான் சொல்ல போகின்ற ஹதீஸை என்றாவது சொல்லியிருக்கின்றார்களா? அடுத்த ஹதீஸ் நான் உங்களுக்கு சொல்ல போவது என்னவென்றால், நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், 3 விடயங்கள். லா யுகில்லு அலைஹின்ன கல்பு முஸ்லிம், ஒருவனுடைய உள்ளம் அவன் முஸ்லிமாக இருந்தால், நாங்களே அளந்து பார்த்துக் கொள்ளலாம், ஒருவன் முஸ்லிமாக இருந்தால் அவனுடைய உள்ளம் 3 விடயங்களிலே மாறு செய்யாது, 3 விடயங்களிலே மோசடி செய்யாது. ஒரு முஸ்லிம் தவறுகள் செய்யலாம், மனிதனிலே தவறு நடக்கும். தவறு செய்யவில்லை என்றால் அவர்களை அழித்து விட்டு வேறு ஒரு படைப்பை நான் படைப்பேன், அவர்கள் தவறும் செய்வார்கள் தௌபாவும் செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற ஹதீஸ், ஹதீஸுல் குத்ஸி என்று சொல்வார், ஹதீஸிலே காணப்படுகின்றது. ஆனால் ஒரு முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வதற்கு 3 விடயங்கள். இந்த விடயத்திலே ஒருவன் மோசடி செய்ய முடியாது, இதிலே மாறு செய்ய முடியாது. அந்த விடயங்கள் என்னவென்றால், ஆரம்பத்திலே சொல்லப்பட்ட அதே போன்ற ஹதீஸ், இஹ்லாசுல் அமல், எந்த அமலை செய்தாலும் அல்லாஹ்வுக்கு என்ற நோக்கம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு என்ற நோக்கம் இல்லாதவன் நாளை மறுமை நாளையில், அதாவது வெளிப்படையிலே பார்க்கும்போது இஸ்லாத்திற்காக உயிர் விட்டவன் என்ற பட்டியலிலே ஒருவன் வருவான். அல்லாஹ் அவனை அழைத்து கேட்பான், நீ என்ன செய்தாய்? இஸ்லாத்திற்காக நீ என்ன செய்தாய்? அல்லது சுவனம் செல்வதற்காக நீ என்ன செய்தாய் என்று விசாரணை நடக்கின்றது. அவன் சொல்லுகின்றான், யா அல்லாஹ், என்னுடைய உயிரையே உன்னுடைய தீனுக்காக நான் அர்ப்பணித்து வந்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்றான். உடனே அல்லாஹ் சொல்லுகின்றான், நீ கதப்த, பொய் சொல்லுகின்றாய். நாம் பார்க்கின்றோம் உலகத்திலே நபியின் பெயரால் அல்லாஹ்வின் வீட்டிலே இருந்து கொண்டு மக்கள் நம்பக்கூடிய அந்த கூட்டத்தை வைத்துக் கொண்டு நபியின் பெயரால் பொய் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்விடமும் சென்று பொய் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்விடம் சென்று சொல்லுகின்றான், யா அல்லாஹ், உனக்காக என்னுடைய உயிரை நான் தியாகம் செய்தேன். அல்லாஹ் சொல்லுகின்றான், நீ பொய் சொன்னாய். மக்கள் உன்னை ஒரு தியாகி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நீ உயிரை கொடுத்தாய். செல் நரகம் என்று நரகத்திற்கு அனுப்புகின்றான். எனவே ஒருவன் உண்மையான முஸ்லிமாக இருந்தால் அவன் சிறிய ஒரு அமலை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக செய்கின்றவன் முஸ்லிமாக இருக்க மாட்டான். அவனுடைய உள்ளம் ஒரு விசுவாசியினுடைய உள்ளமாக இருக்காது. அதனைத்தான் இந்த ஹதீஸ் சொல்லுகின்றது. ஸலாசு, 3 விடயங்கள். இந்த 3 விடயத்திலும் ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் மோசடி செய்யாது, சரியாக முறையாக நடக்கும். எந்த அமலை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்யும்.
இரண்டாவது என்ன சொன்னார்கள்? இரண்டாவது என்ன சொன்னார்கள்? வமுனாசாத்து உலாத்தில் அம்ர், எங்களுக்கு என்று அமீர்மார்கள் இருப்பார்கள், எங்களுக்கு என்று தலைவர்கள் இருப்பார்கள். அதனை கூட நபி அவர்கள் சொல்லாமல் தலைவர்களுக்கு விசுவாசமாக நடப்பார்கள். எவ்வளவு அழகாக சொல்லுகின்றார்கள். இது ஒரு முஸ்லிமுடைய கடமைகளில் ஒன்று. ஒருவனுடைய உள்ளம் இஸ்லாமிய உள்ளமாக இருந்தால், முஸ்லிமான உள்ளமாக இருந்தால், அதிலே அவனிடம் மாற்று கருத்து இருக்காது. மூன்றாவது சொன்னார்கள் வலுசூமுல் ஜமாஅத் இருக்க வேண்டும். அந்த ஜமாஅத்தோடு அவன் இணைந்திருப்பான். இந்த மூன்று விடயத்திலும் ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் மாறு செய்யாது என்று சொல்லிவிட்டு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்ன தஅவதஹும் துஹீது மின் வராயிஹிம், அவர்களுடைய இந்த அழைப்பு இருக்கின்றதே, இந்த அழைப்பு அவர்களை சூழ்ந்து அவர்களை பாதுகாக்கின்றது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். நரகத்திலிருந்து ஒரு மனிதன் தன்னை பாதுகாக்க வேண்டும் என்றால், அவன் விரும்புகின்ற அந்த சுவனத்திலே அவன் நுழைய வேண்டும் என்றால், ஒவ்வொரு அமலிலும் அவனிடம் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அவனுடைய தலைவருக்கு அவன் துரோகம் செய்யாமல் நம்பிக்கை அவன் நடத்த வேண்டும். அந்த ஜமாஅத்துடன், அந்த முஸ்லிம்களுடைய அந்த ஒரு ஜமாஅத்துடன் அவன் இணைந்திருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் என்றால் அவனுடைய உள்ளம் இந்த மூன்று விடயங்களிலும் மாறு செய்யாது என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை அந்த ஆலிம் சொன்னாரா? ஜமாஅத்துல் முஸ்லிமீன் நுனிப்புள் மேய்கின்றது, நாங்கள் சத்தியத்தை முன்வைக்கின்றோம் என்று சொன்ன அந்த ஆலிமுடைய சிந்தனைக்கு அவர் சிந்திக்கட்டும், மீண்டும் ஒரு முறை அவருடைய கொள்கையை ஆய்வு செய்யட்டும். எனவே இஸ்லாத்தின் வழியின் ஒளியில் ஒரு தலைமைத்துவம் அவசியமா என்பதை நாம் சிந்திப்பதற்கு இரண்டு ஹதீஸ்களை நான் உங்களுக்கு முன்வைத்தேன். மூன்றாவது ஹதீஸை பாருங்கள். இந்த இரண்டாவது ஹதீஸினுடைய அந்த இறுதி பகுதியும் நீங்கள் கவனிக்க வேண்டியது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபஇன்ன தஅவதஹும் துஹீது மின் வராயிஹிம், அவர்களுடைய இந்த இஹ்லாஸ் தலைமைத்துவம் ஜமாத் என்ற அந்த அடிப்படை அழைப்பு இருக்கின்றது, இந்த அழைப்பு அவர்களை பாதுகாக்கின்றது. அதாவது நரகத்தை விட்டும் சுவனம் செல்வதற்கு அவசியமான விடயம்தான் அல் ஜமாத். அல் ஜமாத் என்றால் அதற்கு ஒரு தலைமைத்துவம் இருக்கும். தலைமைத்துவமும் ஜமாத்தும் இருந்து விட்டால் அதிலே இருக்கின்ற ஒவ்வொருவரும் சுவனம் சென்று விட முடியாது. அதிலே இருக்கின்ற ஒரு மனிதன் அந்த தலைமைத்துவத்திற்கு விசுவாசமாக நடக்க வேண்டும், துரோகம் செய்யக்கூடாது. அதே போன்று அந்த தலைமைத்துவத்தை பின்பற்ற சொன்ன அல்லாஹ், அந்த அல்லாஹ்வுக்கும் துரோகம் செய்யக்கூடாது. இஹ்லாஸ், எந்த அமலை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்கின்றேன் என்ற தூய்மை ஒரு முஸ்லிமிடம் கட்டாயம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், அவன் எங்கு செல்வான், அவனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை ஹதீஸ் மூலம் ஏற்கனவே சொன்னேன். இப்போது அடுத்த ஹதீஸை பாருங்கள். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய 4869வது ஹதீஸ். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லுகின்றார்கள். ஒரு முஸ்லிமுக்கு வெறும் லா இலாஹா இல்லல்லாஹ் போதுமா என்று கேட்டால் இந்த ஹதீஸ் பதில் சொல்லுகின்றது. அலல் மர்இல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமான அடியான் மீது கடமை என்னவென்றால் அஸ்ஸம்உ வத்தாஆ, தலைவர் சொல்வதை செவிமடுக்க வேண்டும், அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஃபீமா அஹப்ப வ கரிஹ், அவன் விரும்பிய விடயமாக இருந்தாலும் சரி, அவன் வெறுக்கின்ற விடயமாக இருந்தாலும் சரி. இல்லா அன் யுமர பிமஅசியத்தின் ஃபைன் உமிர பிமஅசியா ஃபலா ஸம்ம வலா தஆ, அந்த தலைவர் ஒரு பாவத்தை ஏவினால் மட்டும் கட்டுப்படக்கூடாது. அந்த தலைவர் பாவத்தை ஏவுகின்றார் என்றால்
அதன் பிறகு எந்த கட்டுப்பாடும் கிடையாது, எந்த செவிமடுத்தலும் கிடையாது. எனவே ஜமாத்துல் முஸ்லிமீனை வழிகேடு என்று சொன்ன அந்த ஆலிம் தலைமைத்துவத்தை மறுத்து வழிகேட்டிலே சென்று கொண்டிருக்கின்றார். அதே போன்று எங்களுக்கு தலைமையாக இருந்த ஒரு தலைமைத்துவத்தை அல்லாஹ்வை விட உயர்வாக கொண்டு சென்று இன்னும் ஒரு வழிகேட்டிலே சென்று கொண்டிருக்கின்றார். ஒரு தலைமைத்துவத்திற்கு விசுவாசமாக நடக்க வேண்டும், அந்த தலைவருக்கு கீழே உள்ள அந்த ஜமாத்திலே இணைந்திருக்க வேண்டும், இது சரி. அதே போன்று அந்த தலைவருக்கு கட்டுப்படுவது ஒரு முஸ்லிமுடைய கடமை என்று இந்த ஹதீஸ் சொல்லுகின்றது. இதனை விட வரம்பு மீறி செல்வோர் என்ன செய்கின்றார்கள்? அந்த தலைவர் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றமாக சொன்னாலும் கட்டுப்படுகின்றார்கள். இதுதான் மதுஹபிலும் நடக்கின்றது. எனவே ஒரு முஸ்லிமுடைய கடமை, உண்மையான ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை 3 விடயங்களை அவன் நம்பி இருக்க வேண்டும். ஒன்று, இஹ்லாசுடன் அமல் செய்தால் தான் சுவனம் செல்ல முடியும் என்ற நம்பிக்கை அவனிடம் இருக்க வேண்டும். இரண்டாவது, உலகத்திலே தனக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள அமீர் தலைமைத்துவம், அந்த தலைமைத்துவத்திற்கு விசுவாசமாக நடப்பது சுவனம் செல்லக்கூடிய பாதை என்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்க வேண்டும். அந்த தலைவர் சுவனம் செல்லக்கூடிய அந்த கூட்டத்தை ஒரு அமைப்பாக, ஒரு ஜமாத்தாக வைத்திருக்கும் போது சுவனம் செல்வதென்றால் சுவனம் செல்லக்கூடிய அந்த ஜமாத்திலே இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையும் அவனுக்கு இருக்க வேண்டும். எனவே இந்த ஹதீஸ் இன்னும் ஒரு படி மேலே சென்று எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. அலல் மர்இல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமின் மீது கடமை அஸ்ஸம்உ வத்தாஆ, செவிமடுத்து கட்டுப்படுவது கடமை. தொழுகை கடமை என்று சொல்லுகின்றோம், எனவே தொழுகின்றோம். வசதி உள்ளவர்கள் ஜக்காத் கடமை என்று சொல்லுகின்றோம், ஜக்காத் கொடுக்கின்றோம். வசதி இருந்தால் ஹஜ் செய்கின்றார்கள், ஹஜ் செய்யக்கூடியவர்கள். இதே போன்று இந்த நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னாக்களில் ஒன்று, நபி அவர்கள் ஏவிய விடயங்களில் ஒன்று, நபியை விரும்பக்கூடிய, நபியின் கட்டளையை ஏற்று நடத்தக்கூடிய முஸ்லிம்கள் தாடி வைக்கின்றோம். ஆனால் இதனை விட முக்கியமான ஒரு தலைவருக்கு கட்டுப்பட்டு நடப்பது கடமை என்று நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். நபியை பின்பற்றுகின்றோம் என்று சொல்லுகின்ற ஆலிம் வந்து சொல்லுகின்றார், வழிகேட்டிலே செல்லுகின்றீர்கள் என்று. என்ன அநியாயம் இது! இதுதான் மார்க்கத்தை விரிவாக படித்ததன் அடையாளமா? இதுதான் மார்க்கத்தை பற்றி ஒரு ஆழமான அறிவுள்ள ஒரு ஆலிமின் பேச்சா? எனவே தயவு செய்து அந்த உலமாக்களிடம் பணிவாக வேண்டுகின்றோம், அன்பாக கேட்கின்றோம். உங்களிடம் நீங்கள் சொல்லக்கூடியது ஆழமான அறிவாக இருந்தால் எங்களுக்கும் தெளிவுபடுத்துங்கள். இந்த ஹதீஸ்கள் என்ன என்பதை சொல்லுங்கள். அல்லாஹ்வின் அருளால் நுனிப்புள் மேய்ந்துவிட்டு எதனையும் நாம் கதைக்க மாட்டோம். அல்லாஹ்வின் அருளால் இது சம்பந்தமான அனைத்து ஹதீஸ்களையும் நாம் ஆய்வு செய்கின்றோம். அந்த ஹதீஸ்கள் கூட நபி அவர்கள் சொன்னதுதானா என்பதை எம்மால் முடிந்தவரை நாம் உறுதிப்படுத்துகின்றோம். வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னவன் சுவனம் சென்று விட்டான் என்பதோடு ஹதீஸ் புத்தகம் அனைத்தும் முடிந்து விட்டதா? இது 3வது ஹதீஸ். 4வது ஹதீஸை பாருங்கள். நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், சரி, 4வது ஒரு அல் குர்ஆனிய வசனத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகின்றேன். எல்லோருக்கும் அநேகமாக பாடமான குர்ஆன் வசனம், ஆனால் தவறாக எங்கோ பாவிக்கின்றார்கள், தவறான பொருளை சொல்லுகின்றார்கள். பொதுவாக முதலிலே நான் தமிழிலே சொல்லுகின்றேன். ஒற்றுமை எனும் கயிற்றை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு வசனம் சொல்லுவார்களே, சொல்லுவார்களா இல்லையா? 1000 முறை நீங்கள் செவிமடுத்திருப்பீர்கள். ஒற்றுமை எனும் கயிற்றை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு குர்ஆன் வசனத்தை காட்டும்படி
அவ்வாறு சொல்லக்கூடிய அனைத்து உலமாக்களும் கேட்கின்றேன். அப்படி ஒரு குர்ஆன் வசனம் கிடையாது. அப்படி ஒரு குர்ஆன் வசனம் கிடையாது. குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லி வரம்பு மீறியதன் காரணமாக வழிகட்ட உலமாக்களில் முக்கியமான ஒருவர் அறிஞர் பி ஜெயினுல் ஆபிதீன். ஆனால் இந்த விடயத்தில் மாஷா அல்லாஹ் அவருடைய அந்த அல் குர்ஆன் மொழிபெயர்ப்பில் சரியான மொழிபெயர்ப்பையும் இது பற்றிய உண்மையையும் எழுதியிருக்கின்றார். குர்ஆனிய வசனம் மிக முக்கியமான குர்ஆன் வசனம். இந்த குர்ஆன் வசனத்தை நீங்கள் அரபு தெரிந்த பல உலமாக்களிடம் சென்று கேளுங்கள். பலர் ஒன்று சேர்ந்து ஒரே வகையான பிழை அவர்களால் சொல்ல முடியாது. பிழையாக சொன்னால் உங்களுக்கு தெளிவாகிவிடும். உண்மையை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சத்தியத்தை தான் சொல்கின்றது என்பது வெளிப்படையில் நீங்கள் அந்த ஜமாஅத்தோடு சேர்ந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி உங்களுடைய உள்ளங்களே சாட்சி சொல்லும் இது சத்தியம்தான் என்பது. எனவே குர்ஆனுடைய 3வது அத்தியாயத்தின் 103வது வசனம் இதனைத்தான் மொழிபெயர்ப்பார்கள். ஒற்றுமை எனும் கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த வசனத்தில் இப்படியே கிடையாது. அப்படியானால் என்ன இருக்கின்றது? எங்களுடைய இந்த தலைப்பை வலுப்படுத்தக்கூடிய இந்த உண்மையை சுருக்கமாகவும் உறுதியாகவும் சொல்லக்கூடிய வசனங்களில் ஒன்று இந்த வசனம். அப்படியானால் இந்த வசனம் என்ன சொல்லுகின்றது? வாதஸிமு பிஹப்லில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள். ஒற்றுமை எனும் கயிறு அல்ல, அல்லாஹ்வுடைய கயிறு. இதற்கு அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கக்கூடிய வார்த்தை ஹப்லுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிறு. இந்த வார்த்தைக்கு விளக்கம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும் என்பதில் அந்த ஆலிமும் உடன்பட்டிருக்கின்றார் அல்லவா? எனவே சஹீஹ் முஸ்லிமிலே ஹதீஸ் வருகின்றது 4899வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் இது அடுத்த தலைப்பிலே வரக்கூடிய ஹதீஸ். சஹீஹ் முஸ்லிமிலே அந்த ஹதீஸ் வருகின்றது. ஹப்லுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிறு என்றால் ஹுவ கிதாபுல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய வேதம் என்று நபி அவர்கள் விளக்கம் சொல்லுகின்றார்கள். ஒற்றுமை எனும் கயிறு அல்ல. எனவே அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்றால் அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய வேதம் என்ற வார்த்தை குர்ஆனை குறிப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது, ஹதீஸை குறிப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதனுடைய முடிவு என்னவென்றால் இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் சொல்லுகின்றான் குர்ஆனையும் ஹதீஸையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இது முதலாவது விடயம். இந்த விடயத்தில் ஜமாஅத்துல் முஸ்லிமீனை வழிகேடு என்று அந்த விளையாட்டு திடலிலே உரையாற்றினாரே அந்த ஆலிம், அவரும் உடன்படுகின்றோம். அதாவது அந்த ஆலிமும் ஏற்றுக்கொள்கின்றார். சுவனம் செல்லக்கூடிய ஜமாஅத்துல் முஸ்லிமீனும் ஏற்றுக்கொள்கின்றது. அல்லாஹ்வுடைய வேதத்தை பின்பற்ற வேண்டும். இந்த விடயத்திலே உடன்பாடு. இப்போது இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த குர்ஆன் வசனம் சொல்லக்கூடிய அடுத்த அடிப்படை உண்மை என்னவென்றால் வாதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒருவர் குர்ஆனையும் ஹதீஸையும் பிடித்துக் கொண்டிருக்கின்றார் என்றால் இது மட்டும் சுவனம் கொண்டு சென்று விடாது. இது மட்டும்தான் அல்லாஹ்வுடைய கட்டளை அல்ல. மாறாக 3வது அத்தியாயத்தின் 103வது அந்த வசனத்தில் முக்கியமான 2 அடிப்படைகளை அல்லாஹ் சொல்லுகின்றான். அதிலே ஒன்று வஹியை பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையை நானும் நீங்களும் ஏற்றுக்கொண்டோம். 2வது அடிப்படை, நீங்கள் அல்லாஹ்வுடைய வஹியை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், ஒன்று சேர்ந்து பிடியுங்கள், ஒரே அமைப்பா இருந்து பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். இது 2வது அடிப்படை. இந்த அடிப்படை எங்கே என்று அந்த ஆலிமிடம் கேட்கின்றேன். ஒரே குர்ஆன் வசனத்தில் சொன்ன 2 உண்மைகளில் ஒரு உண்மையை ஏற்றுக்கொண்டு மற்றதை வழிகேடு என்று சொல்வதுதானா ஆழமான அறிவு?
இதுதான நேர்வழி? எனவே அந்த ஆலிம் உட்பட குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய அனைத்து உலமாக்களையும் அழைக்கின்றோம். நீங்களும் நாங்களும் உடன்படுகின்றோம் அல்லாஹ்வுடைய வேதத்தை பின்பற்ற வேண்டும் என்று. அந்த அல்லாஹ்வுடைய வேதத்தின் முக்கியமான ஒரு வசனத்திலே 2 உண்மைகளை சொல்லுகின்றான். அதிலே ஒன்று அல்லாஹ்வுடைய வேதத்தை பின்பற்ற வேண்டும் என்று அதனை ஏற்றுக்கொள்கின்றோம். இரண்டாவது, நீங்கள் ஒன்று சேர்ந்த அந்த அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடியுங்கள், பிரிந்து விடாதீர்கள் என்று மேலதிகமாகவும் அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒற்றுமையாக இருங்கள் என்று சொன்னாலே பிரியாதீர்கள் என்று அர்த்தம். ஒற்றுமையாக இருங்கள் என்றால் பிரியக்கூடாது என்பது சாதாரண புத்தியுள்ள ஒருவன் புரியக்கூடிய விடயம். இருந்தும் கூட அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் அனைவரும் சேர்ந்து வஹியை பின்பற்றுங்கள், பிரிந்து விடாதீர்கள், பிரியாதீர்கள். திட்ட தெளிவாக அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன தெரியுமா அந்த வசனத்தின் இறுதியிலே சொல்லுகின்றான், கذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون. நீங்கள் நேர்வழி பெற வேண்டுமாக இருந்தால், இது எல்லோருக்கும் தேவைப்படாது. வஹியை மட்டும் பின்பற்ற வேண்டும், ஒரே தலைமைத்துவத்தின் கீழே இருக்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் தேவைப்படாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுக்கு ஹிதாயத் வேண்டும் என்றால், நீங்கள் நேர்வழி அடைய வேண்டும் என்றால், இப்படி நேர்வழியை தேடுவோருக்கு நேர்வழி கிடைக்கும் பொருட்டு நாம் இவ்வாறு எங்களுடைய வசனங்களை தெளிவுபடுத்துகின்றோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒரே குர்ஆன் வசனத்தின் ஒன்றை ஏற்று ஒன்றை மறுப்பவர்கள் ஆழமாக படித்திருக்கின்றார்களா, அல்லது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இந்த 2 அடிப்படையும் ஏற்றுக்கொள்கின்றது? வஹியை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றது. அதே போன்று வஹியை ஏற்றுக்கொண்டு ஒரே கூட்டமாக இருக்க வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருக்கின்றது. ஏனென்றால் ஜமாஅத்துல் முஸ்லிமீனே இருப்பவர்களுடைய உள்ளம் விசுவாசியின் உள்ளம், கல்பு முஸ்லிம், முஸ்லிமுடைய உள்ளம். ஒரு முஸ்லிமுக்கு தலைமைத்துவத்தை புறக்கணிக்கின்ற உரிமை கிடையாது. தலைமைத்துவத்திற்கு விசுவாசமாக நடப்பதிலிருந்து ஒதுங்குகின்ற உரிமை கிடையாது. தலைமைத்துவத்தை கொண்ட அந்த ஒரே அமைப்பில் இருந்து விலகிச் செல்கின்ற உரிமை கிடையாது. இதுதான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன். எனவே அந்த ஆலிமிடம் கேட்கின்றேன், மீண்டும் உங்களுடைய முடிவை ஆய்வு செய்யுங்கள், மீண்டும் உங்களுடைய ஃபத்வாவை நீங்கள் அலசுங்கள். நீங்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீனை வழிகேடு என்று சொன்னதால் எந்த கோபமும் எங்களுக்கு கிடையாது. உங்களை நாம் அழைக்கின்றோம் சத்தியத்தின் பக்கம். உங்களுடைய ஆய்வுகளை நீங்கள் மீண்டும் மீளாய்வு செய்யுங்கள் என்று அழைக்கின்றோம். எனவே அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் ஒரு தலைமைத்துவம், வஹியின் ஒளியில் ஒரு தலைமைத்துவம் எந்த அளவு முக்கியமானது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் தெளிவுபடுத்துகின்றான். அந்த தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபடுகின்ற அந்த ஒரு கூட்டத்திலே இணைவதுதான் ஹிதாயத்தை அடைந்து கொள்வது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே தெளிவுபடுத்துகின்றான். அந்த ஒரு கூட்டத்திலே நுழையும் பாக்கியம் கிடைக்கவில்லை என்றால் அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும், நாம் எங்கோ சென்று கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த விடயத்தை தெளிவுபடுத்தக்கூடிய சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய மற்றொரு ஹதீஸ் தான் 4899வது இலக்கத்திலே வரக்கூடிய ஹதீஸ். அந்த விரிவான ஹதீஸில் தலைமைத்துவம் அவசியமா இல்லையா என்பதை நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இப்படி சொல்லுகின்றார்கள். வமன் மாத, அரபு மொழியிலே மன் என்ற இந்த வசனம் பொதுவாக, அதாவது யார் ஒருவன், அவன் யாராக இருந்தாலும் சரி, யார் ஒருவன் அவன் மரணிக்கின்றான், வலைஸ ஃபீ உனுகிஹி பைஅத்துன், அவன் எந்த ஒரு தலைமைத்துவமும் இல்லாமல், அந்த தலைமைத்துவத்திற்கான உடன்படிக்கை இல்லாமல் மரணிக்கின்றானோ, மாத மீத்தன் ஜாஹிலியா, அவன் ஜாஹிலிய மரணத்தை தழுவுகின்றான். இது நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ் இல்லையா? இந்த ஹதீஸை இந்த காலத்திலே பின்பற்றுங்கள், இவருக்கு செயல்படுத்துங்கள் என்று விசேடமான வேறு ஏதாவது ஹதீஸ் இருக்கின்றதா?
கலிமா சொன்னவன் சுவனம் நுழைவான் என்பதை நாம் மறுப்பதில்லை. ஒரு முஸ்லிம் மறுக்க முடியாது. ஈமானுடைய 70க்கும் மேற்பட்ட பகுதிகளில் கலிமா ஒரு பகுதி, கலிமா ஒரு முதற் பகுதி. இந்த கலிமா ஒன்றோடு ஈமான் முடிந்து விட்டதா? கலிமா ஒன்றை மட்டும் நாங்கள் பொக்கெட்டிலே வைத்துக் கொண்டிருந்தால் ஒரு முஸ்லிமுக்கு அவன் சுவனம் சென்று விட்டான் என்ற உறுதி கிடைத்து விடுமா? எனவே ஹதீஸை பாருங்கள். அதே நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், வமன் மாத்த வலைஸ ஃபீ உன்கி பைஅத்துன் மாத்த மீதத்தன் ஜாஹிலியா. ஒரு தலைமைத்துவத்திற்கான உடன்படிக்கை இல்லாத நிலையில் யார் மரணிக்கின்றானோ அவன் ஜாஹிலிய மரணத்தை தழுவுகின்றான் என்று நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இவ்வளவெல்லாம் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த நபியை எங்களுக்கு முன்மாதிரியாக அனுப்பிய அந்த அல்லாஹ்வும் சொல்லுகின்ற உண்மை, நீங்கள் அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள். அதாவது குர்ஆனையும் ஹதீஸையும் பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு பிடிக்கின்ற நீங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து பிடியுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். இவ்வாறு நீங்கள் இணைந்து ஒரு தலைவரை ஏற்படுத்தி அந்த தலைவருக்கு விசுவாசமாக நடப்பது ஒரு முஸ்லிமுடைய கடமை. எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு மனிதனை சுவனம் எடுத்துச் செல்லும் என்று நபி அவர்கள் சொன்னார்களோ, அதே போன்ற ஒரு தலைவருக்கு விசுவாசமாக நடப்பது, அந்த தலைவரோடு உள்ள அந்த ஜமாத்தோடு சேர்ந்திருப்பது உங்களை சுவனம் எடுத்துச் செல்லும் என்று நபி அவர்கள் சொல்லவில்லையா? இதனை சொல்லுகின்ற அந்த ஹதீஸையும் இந்த ஹதீஸையும் இதர அனைத்து சஹீஹான ஹதீஸ்களையும் சொல்லுகின்ற ஜமாத்துல் முஸ்லிமின் வழிகேடு என்றால், இவற்றிலே ஒரு ஹதீஸை 2 ஹதீஸை மட்டும் எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு ஆலிம் அல்லது அந்த ஆலிமை சார்ந்தவர்கள் எப்படி நேர்வழியாக இருக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள், நன்றாக சிந்தியுங்கள். உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அறிவை கொண்டு நீங்கள் சிந்தியுங்கள். இந்த அளவிற்கு ஒரு தலைமைத்துவமும் அதற்கு கட்டுப்படுவதும் அந்த கூட்டமைப்பும் அந்த கூட்டமைப்பிலே சிதறல் இல்லாமல் இருப்பதும் இவ்வளவும் ஏன் சொல்லப்படுகின்றது என்ற உண்மையை இப்னு மாஜாவிலே வரக்கூடிய அடுத்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகின்றது. அந்த ஹதீஸ் என்ன சொல்லுகின்றது என்றால், இவ்வாறு நீங்கள் பிரிவீர்களேயானால், இத்தனை வழிகாட்டல்களுக்கு பின்னரும் நீங்கள் பிரிந்து செல்வீர்களேயானால் அனைத்துமே நரகம் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். அதன் பிறகு நீங்கள் அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடித்ததிலே எந்த பிரயோஜனமும் கிடையாது. இரண்டையும் சேர்த்து செய்ய வேண்டும். இரண்டோடு மூன்றாவதையும் அந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கின்றது, அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடிக்க வேண்டும். அதாவது குர்ஆனையும் ஹதீஸையும் பற்றி பிடிக்க வேண்டும். அதனோடு அடுத்ததாக அனைவரும் சேர்ந்து அதனை பற்றி பிடிக்க வேண்டும். அதாவது ஒரு தலைமைத்துவம் இருக்க வேண்டும். அதற்கு கீழே அனைவரும் குர்ஆன் ஹதீஸ் என்றால் கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதற்கும் அடுத்ததாக வரக்கூடிய விடயத்தை தான் முதலாவது ஹதீஸ்லேயே நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன். எந்த ஒரு அமலை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக என்று செய்கின்ற இஹ்லாஸ் இருக்க வேண்டும். இந்த மூன்றும் சேர்ந்துதான் ஒரு மனிதனை ஒரு முஸ்லிமுடைய வடிவத்தில் கொண்டு வருகின்றது என்ற எவ்வளவு அழகாக நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த அத்தனை விடயங்களும் சொல்லப்படுவதற்கு காரணம், நீங்கள் எவ்வளவுதான் ஒரு தூய்மையோடு ஒரு அமலை செய்தாலும், அந்த அமலை நீங்கள் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் செய்தாலும், அதன் பிறகு நீங்கள் அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தின் 2வது கட்டளையை மறுக்கின்ற விதத்தில், அதனை புறக்கணிக்கின்ற விதத்தில் பல பிரிவுகளாக மாறிவிட்டால், நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், குல்லுஹா ஃபின்னார், எல்லா பிரிவும் நரகம்தான் செல்லும். எல்லா பிரிவும் ஒன்றே ஒன்றை தவிர நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், வஹியல் ஜமாஆ, அதுதான் அந்த கூட்டமைப்பு, அதுதான் அல்லாஹ்வுடைய கயிற்றையும் பிடித்து தலைவருக்கு விசுவாசமாகவும் நடந்து அந்த ஒரே ஜமாத்திலே இணைந்து நடக்கின்ற மனிதர்கள் இருக்கின்றார்களே, அந்த ஜமாத்து தான் சுவனம் செல்லும். எவ்வளவு தெளிவாக சொன்னார்கள்.
எவ்வளவு அழகாக சொன்னார்கள். இதிலே விளங்கவில்லை என்று நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா? இது எங்களுக்கு புரியவில்லை என்று நாங்கள் சொல்ல முடியுமா? எத்தனையோ ஹதீஸ்களை கொண்டு வந்து மணித்தியால கணக்கு விளக்கம் கொடுக்கின்றார்கள். இந்த சாதாரண ஹதீஸ், சாதாரணமாக விளங்கக்கூடிய குர்ஆன் வசனம். எனவே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை நபியாக அனுப்பிய அந்த அல்லாஹ்வும் நீங்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள், தலைமைத்துவத்திற்கு விசுவாசமாக நடந்து கொள்ளுங்கள். ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் தலைவருக்கு விசுவாசமாக நடத்தலிலும் ஜமாத்தோடு சேர்ந்து நடத்தலிலும் மாறு செய்யாது என்றெல்லாம் ஏன் சொன்னார்கள் என்றால், ஒரு கூட்டம் தான் சுவனம் செல்லும். அதற்கு வெளியில் இருந்தவர்களை சுவனம் அனுப்புவது என்பது அல்லாஹ்வுடைய நியதியிலே கிடையாது. இது அல்லாஹ் செய்கின்ற அநியாயம் அல்ல. இந்த உலகத்திலே மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்றார்களா என்பதை சோதிப்பதற்காக அனுப்பப்பட்ட உலகத்தில் இவ்வளவு தூரம் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில், பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் குர்ஆன் ஹதீஸ் மட்டும் பின்பற்றப்பட வேண்டும் என்ற கொள்கை பிரச்சாரம் செய்யப்படுகின்றது. இவ்வளவும் செய்கின்ற நீங்கள் அதே குர்ஆனிலும் அதே ஹதீஸிலும் தலைமைத்துவத்திற்கு கட்டுப்படுவது முஸ்லிமுடைய கடமை, தலைமைத்துவத்திற்கு விசுவாசமாக நடப்பது முஸ்லிமுடைய கடமை, தலைமைத்துவத்தை விட்டும் பிரிந்து செல்லாமல் இருப்பது சுவனம் செல்வதற்கு நாம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பாதுகாப்பு. இந்த ஒரே கூட்டம் என்ற அழைப்பு இருக்கின்றதே, இந்த அழைப்பை விடுக்கக்கூடியவர்களை அவர்களை அப்படியே சூழ்ந்து அவர்களை பாதுகாக்கின்றது என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். எனவே தலைமைத்துவம் அவசியம் என்று வஹீயிலே ஏன் கூறப்பட்டிருக்கின்றது என்றால், அந்த தலைமைத்துவம் ஒருவன் தன்னை முஸ்லிமாக ஆக்கிக் கொள்வதற்கு கடமையாகின்றது. ஒருவன் ஹிதாயத்தை பெற்றுக் கொள்வதற்கு அது கடமையாக இருக்கின்றது. இதனை இன்னும் விரிவாக சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்னத் அபி அலா என்ற ஹதீஸ் கிதாபிலே சஹீஹான ரிவாயத்தாக சஹீஹான விதத்திலே பதியப்பட்டிருக்கின்றது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தெளிவாக சொல்லுகின்றார்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமீனை வழிகேடு என்று சொன்ன ஆலிம் விரிவான ஆழமான ஆய்வு செய்ததாக நினைத்து ஜமாஅத்துல் முஸ்லிமீனை வழிகேடு என்று சொல்லுகின்ற ஆலிம் ஒரு கேள்வியை கேட்கின்றார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்படி ஒரு கேள்வியை கேட்பது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் அவர் கேட்கின்றார், உங்களுக்கு ஜமாஅத்தாக இருக்கும்படி, ஜமாஅத்தை ஏற்படுத்தும்படி யார் சொன்னது என்று கேட்கின்றார்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய பதில், எங்களுடைய உயிரிலும் மேலான சுவனம் செல்வதற்கு வழிகாட்டத்த ஒரே தலைவர், அவரை பின்பற்றினால் நேர்வழி கிடைக்கும் என்று அல்லாஹ் சர்டிபிகேட் வழங்கிய அந்த தலைவர் அவர்கள் சொன்னார்கள், வேறு யாரும் சொல்லவில்லை. எங்கே சொன்னார்கள், எப்படி சொன்னார்கள் என்று கேட்டால் இதோ கேட்டுக்கொள்ளுங்கள். முஸ்னத் அபூ யஅலாலே வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், நபி இன்னும் பல கிதாபுகளும் வருகின்றது. உறுதியான தெளிவாக அடித்து சொல்லக்கூடிய, நபி அவர்கள் இதனை சொன்னார்கள் என்ற சான்றாக முன்வைக்கக்கூடிய ஹதீஸ் பதிவு இந்த முஸ்னத் அபூ யஅலா என்ற கிதாபில் தான் வந்திருக்கின்றது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அன ஆமுருக்கும் பிஹம்சின், 5 விடயங்களை உங்களுக்கு நான் ஏவுகின்றேன். சொன்னார்களா இல்லையா நபி அவர்கள்? நபி அவர்கள் ஏவினார்கள். நபி அவர்கள் ஏவின கட்டளையை நாம் செய்யும் போது ஆலிம் என்று சொல்லுகின்றவர், ஆய்வாளர் என்று சொல்லுகின்றவர், உங்களுக்கு யார் இதனை ஏவினார்கள் என்று கேட்டால் ஆச்சரியம் இல்லையா? நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதற்கு முன்னால் இன்னும் ஒரு சம்பவத்தையும் சொன்னார்கள். யஹ்யா பின் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஒரு நபி. அவர்களுக்கு 5 விடயங்களை அல்லாஹ் ஏவினான். அவர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழக்கூடிய காலத்தில் பனு இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட பல நபிமார்களில் அவர்களும் ஒருவர். அல்லாஹ் 5 விடயங்களை ஏவினான். அந்த 5 விடயங்களை சொல்லிவிட்டுத்தான்
நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் உங்களுக்கு 5 விடயங்களை ஏவுகின்றேன். கண்ணியமிக்க உயர்வுமிக்க எந்த ஒரு வகையிலும் அவர்களை, அதாவது அவர்களுடைய புகழை எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை. இதனை நாங்கள் அனைவரும் சொல்லுகின்றோம். நபி அவர்கள் என்றால் எங்களுடைய உயிர் என்று சொல்லுகின்றோம். அவர்களுடைய கூற்றுக்கள் தலைக்கு மேல் என்று சொல்லுகின்றோம். இவ்வளவு சொல்லிவிட்டு நபி அவர்கள் ஏவலா சொல்லுகின்றார்கள். சில விடயங்களை அவர்கள் செய்திருப்பார்கள், அதனையும் நாங்கள் செய்ய வேண்டும், அதிலே நன்மை இருக்கின்றது. இதனையும் தாண்டி நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அன ஆமுருக்கும் பிஹம்சின், 5 விடயங்களை உங்களுக்கு நான் ஏவுகின்றேன். அல்லாஹ் அமரனி பிஹின்ன, இது என்னுடைய மனோ இச்சை அல்ல, அல்லாஹ் எனக்கு ஏவிய விடயங்கள், அதனை என்னுடைய உம்மத்தாய உங்களுக்கு நான் ஏவுகின்றேன். அந்த 5 விடயம் என்ன என்றால், முதலாவதாக சொல்கின்றார்கள் அல் ஜமாஅ, கூட்டமைப்பாக இருங்கள். ஒரு தலைவருக்கு கீழே ஒரு சமுதாயமாக நீங்க இருங்கள். குறைந்தபட்சம் இந்த உலமாக்கள் சிந்திக்க வேண்டும். நான் குறை சொல்லும் நோக்கமே கிடையாது. இவ்வளவு உலகத்திலும் விபரீதமான, மறுமையிலும் நரகிற்கு கொண்டு செல்லக்கூடிய பிரிவுகளின் பால் ஏன் அழைக்கின்றீர்கள்? ஒரு தலைவருக்கு கீழே எங்களுடைய இனம், ஒரு தலைவருக்கு கீழே ஒரு ஜமாத்தாக இருக்கும் என்றிருந்தால் மறுமையை சற்று நேரத்துக்கு நிறுத்தி வையுங்கள். மறுமைதான் அநேகமானவருக்கு விளங்கு இல்லையே. ஒரு சற்று நேரத்துக்கு நிறுத்தி வைத்துவிட்டு ஒரு தலைவருக்கு கீழ் எங்களுடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்தால் இந்த உலகத்தில் கூட எவ்வளவு ஒரு உலக ரீதியில் சில விடயங்களை நாங்கள் சாதிக்க முடியும். அந்த சிந்தனை கூட இல்லாத மக்களாக இருக்கின்றார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் தெளிவை கொடுக்க வேண்டும். இவை அனைத்திற்கும் மேலாக ஒரு மனிதன் சுவனம் செல்ல வேண்டும் என்றால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், 5 விடயங்களை அல்லாஹ் எனக்கு ஏவினான், அந்த விடயங்களை உங்களுக்கு நான் ஏவுகின்றேன். முதலாவது விடயம் சொன்னார்கள் ஜமாத். இது நபியுடைய கட்டளை. முஸ்லிம்கள் என்றால் அவர்கள் ஜமாத்தாக இருக்க வேண்டும். இதனை, அதாவது ஜமாத் என்று சொன்னாலே ஒரு தலைமைத்துவம், கட்டுப்பாடு, அதனோடு இணைந்திருத்தல், இவை அனைத்தும் ஜமாத்துக்குள் வந்துவிடும். இருந்தும் கூட நபி அவர்கள் விவரிக்கின்றார்கள், அஸ்ஸம்உ, நீங்கள் ஜமாத்தாக இருக்க வேண்டும், அந்த தலைவர் சொல்வதை செவிமடுக்க வேண்டும். வத்தா, தலைவர் சொன்னதை கேட்டு விட்டால் மட்டும் போதாது உயர்வு பெறுவதற்கு, அவருக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும். வல் ஹிஜ்ரா, இந்த சுவனம் என்பது வெறுமனே நாவினா சொல்லக்கூடிய வார்த்தைகளால் பெறக்கூடிய ஒரு அம்சம் அல்ல. அல்லாஹ்வுடைய கருணையின் காரணமாக சில சந்தர்ப்பங்களில் சிலருக்கு அல்லாஹ் அதனை அருக்குறையாக வழங்குகின்றான். ஆனால் நுனிப்புள் மேய்ந்துவிட்டு ஒரு சில உலமாக்கள் உங்களுக்கு சொல்கின்ற தவறான விளக்கத்தில் நீங்கள் செயல்பட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், சுவனம் செல்ல முடியாது. நான் உங்களுக்கு ஹதீஸை தொடராக சொல்லி வருகின்றேன். இந்த ஹதீஸிலும் பாருங்கள், வெறுமனே நபி அவர்கள் கலிமாவை சொல்ல முடியுமே? நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையாக சொல்லுகின்றார்கள், ஜமாத்தா இருப்பது கடமை, அமீர் சொல்வதை செவிமடுப்பது கடமை, அமீருக்கு கட்டுப்படுவது கடமை. சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் பிறந்த பூமி, உங்களுடைய சொத்து சுகம், வீடு அனைத்தும் இருக்கக்கூடிய பூமி, இதனை தூக்கி எறிந்து விட்டு சுவனம் செல்வதற்காக நீங்கள் இன்னும் ஒரு பூமியை நோக்கி செல்வது கூட அல்லாஹ்வுடைய கட்டளை. அதற்கு ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்க வேண்டும். ஒரு இஸ்லாமிய ஆட்சி உலகிலே எங்காவது இருக்குமானால் நானும் நீங்களும் இந்த பூமியிலே உட்கார்ந்து கொண்டு பாவம் செய்து கொண்டு நாங்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகின்றோம், எனவே சுவனம் செல்வோம் என்று கூறினால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் மரணிக்கின்ற போது உயிர்களை கைப்பற்றக்கூடிய வானவர்கள் வந்து முகத்திலும் முதுகிலும் ஓங்கி ஓங்கி குத்துவார்கள். குத்து கேட்பார்கள், நீங்கள் எந்த நிலையில் இருந்தீர்கள்? இவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் பலவீனமானவர்களாக இருந்தோம், எங்களால் ஹிஜ்ரத் செய்ய முடியவில்லை. அந்த வானவர்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானதல்லவா? அதாவது அல்லாஹ்வுடைய ஆட்சி நடக்கின்ற பூமி இருக்கின்றது, இதனை நோக்கி நீங்கள் ஏன் ஹிஜ்ரத் செய்யவில்லை என்று கேட்கின்றார்கள். எனவே ஒரு முஸ்லிமுக்கு சில வேளைகளில் ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்குமானால்
ஏனைய நாட்டில் வாழக்கூடியவர்கள் இஸ்லாமிய சட்டதிட்டங்களை பின்பற்ற முடியாத நிலை இருக்குமானால் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதை கூட நபி அவர்கள் ஏவி இருக்கின்றார்கள். இவற்றை ஏவிவிட்டு நபி அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் தெரியுமா? ஃபமன் ஃபாரகல் ஜமா, யார் இந்த அந்த ஒரே ஜமாத், ஒரே தலைமைத்துவம், கட்டுப்பாடு, இந்த ஜமாத்திலிருந்து அல் ஜமா, இந்த ஜமாத்திலிருந்து கீத ஷிப்ரின், ஒரு சான் அளவு வெளியேறுகின்றார், ஒரு சான் அளவு பிரிந்து செல்கின்றார். ஃபகத் ஹலா, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்கிறார்கள், குலிஅல் இஸ்லாமு மின் ரஅஸிஹி இல்லா அன் யர்ஜிஅ. இப்படி அவன் அந்த தலைமைத்துவத்திலிருந்து வெளியேறுவானேயானால் அவனுடைய தலையை விட்டும் அந்த இஸ்லாம் என்ற அந்த கொள்கை களைந்தெறியப்படுகின்றது. அவன் திரும்பி வந்தால் மட்டும்தான் அதிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கும். இது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வார்த்தை. இதற்கு மேலாகவும் விவரிக்கின்றார்கள். வஇன் ஸல்லா வஸாம ஃபது பிதஅவல்லாஹி அல்லதி சம்மாக்குமுல் முஸ்லிமீன் அல் முஃமினீன் இபாதல்லாஹ். அந்த தலைமைத்துவத்திலிருந்து வெளியேறுகின்றவன் அவன் தொழுதாலும் சரி, நோன்பு விடுத்தாலும் சரி என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே ஒரு ஜமாத், ஒரு தலைமைத்துவம் என்பது இஸ்லாத்திலே எந்த அளவு முக்கியமானது என்பதை நீங்கள் இந்த அல் குர்ஆனிய வசனம், அதே போன்று இந்த ஹதீஸ்களில் இருந்து நீங்கள் தெளிவாக உணரக்கூடியதாக இருக்கும். இப்போது இந்த அனைத்து ஹதீஸ்களிலும் இருந்தும் குர்ஆன் வசனங்களிலும் இருந்தும் ஒரு தலைமைத்துவம் எந்த அளவு அவசியமானது, ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுடைய வேதத்தை பின்பற்றுவது எந்த அளவு முக்கியத்துவமானதோ அதே போன்று அனைவரும் ஒன்றாக இணைந்து அந்த அல்லாஹ்வுடைய வேதத்தை பின்பற்றுவதும் ஏற்று நடப்பதும் அதிலிருந்து பிரியாமல் இருப்பதும் முக்கியம் என்பதை இப்போது நீங்கள் உணரவில்லையா? அதற்காக இந்த குர்ஆன் வசனமும் இந்த ஹதீஸ்களும் சான்றுகளாக இல்லையா? இப்போது என்ன செய்கின்றார்கள் என்றால், நுனிப்புள் மேய்வது என்று பிறருக்கு குற்றம் சொல்லக்கூடிய இவர்கள் ஒரே ஜமாத்தாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஹதீஸை மறுபுறம் விளங்கி அதற்கு தப்பான விளக்கம் கொடுக்கின்றார்கள். அந்த ஆலிமும் இந்த விளக்கத்தை கொடுத்திருந்தார். அந்த ஹதீஸ் எது என்றால், ஹுதைஃபா பின் யமான் என்ற அந்த சஹாபி சொல்லக்கூடிய ஹதீஸ். இவர்கள் அந்த அதாவது தொடராக வரக்கூடிய அந்த ஹதீஸிலே இவர்கள் ஒரு காலத்தை பற்றி நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் விளக்கம் கேட்கின்றார்கள். அதாவது இஸ்லாத்தின் பெயரால் பல பிரிவுகள் காணப்படும், பல இயக்கங்கள் காணப்படும், அதாவது பிரிவுகள் காணப்படும். இத்தகைய நிலைமையிலே நீங்கள் எனக்கு என்ன சொல்லுகின்றீர்கள் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் ஹுதைஃபா பின் யமான் என்ற அந்த சஹாபி கேட்கின்றார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், தல்ஸமு ஜமாஅத்தல் முஸ்லிமீன வ இமாமஹும். நீங்கள் முஸ்லிம்களுடைய அந்த கூட்டமைப்பு, இதுவரைக்கும் நான் சொன்ன அந்த குர்ஆன் வசனத்திலிருந்து ஹதீஸிலிருந்து முஸ்லிம்கள் ஒரே கூட்டமைப்பாக ஒரு தலைவரின் கீழ் அவர் சொல்வதை செல்மடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக அவர்கள் இருப்பார்கள் என்றால் அந்த கூட்டமைப்பை தான் சொல்வது ஜமாஅத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்பிலிருந்து ஒருவர் வெளியேறி சென்றால் அவரிடமிருந்து இஸ்லாம் களையப்பட்டுவிடும். இது நபி அவர்களுடைய வார்த்தை. இவ்வளவெல்லாம் சொன்ன நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பின்னால் வரக்கூடிய ஒரு காலத்தை பற்றி சொல்லுகின்றார்கள். இந்த காலத்திற்கு மிக அழகாக பொருந்துகின்றது. குர்ஆன் ஹதீஸ் என்ற பெயரிலே எத்தனை பிரிவுகளை பார்க்கின்றோம், எத்தனை தலைமைத்துவங்களை பார்க்கின்றோம், எத்தனை இயக்கங்களை பார்க்கின்றோம். எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் என்றுதான் சொல்லுகின்றது. இப்படி பிரிவுகள் காணப்படக்கூடிய காலத்தில் ஒரு முஸ்லிம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஹுதைஃபா பின் யமான் என்ற அந்த சஹாபி கேட்கின்ற போது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை எங்களுடைய கண்டுபிடிப்பு அல்ல. எங்களுடைய வார்த்தையாக இருந்தால் தூக்கி எறிந்து விடுங்கள்.
நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், தல்ஸமு ஜமாஅத்துல் முஸ்லிமீன வ இமாமஹும், ஜமாஅத்துல் முஸ்லிமீனையும் அதனுடைய இமாமுடனும் நீ சேர்ந்து கொள் என்று சொன்னார்கள். இப்போ அந்த சஹாபி மீண்டும் கேட்கின்றார்கள், இன் லம் தகுன் லஹும் ஜமாஅ வலா இமாம், அப்படி அவர்களுக்கு ஒரு ஜமாஅத் கிடையாது, குர்ஆன் ஹதீஸ் என்றுதான் சொல்லுகின்றார்கள், வஹியைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கின்றார்கள், வஹியை தவிர நாங்கள் வேறு ஒன்றையும் பின்பற்றுவதில்லை என்று சொல்கின்றார்கள். ஆனால் அவர்களை இணைக்கக்கூடிய ஜமாஅத் கிடையாது, அவர்களை இணைக்கக்கூடிய தலைமைத்துவம் கிடையாது. தலைமைத்துவத்துடன் ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடன் சேர்ந்து கொள் என்று சொன்னபோது அந்த சஹாபி கேட்கின்றார்கள், ஜமாஅத்தும் தலைமைத்துவமும் இல்லை என்றால் என்று கேள்வி கேட்கின்றார்கள். இப்போது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபஅதஸில் தில்கல் ஃபிரக குல்லஹா, அந்த அனைத்து பிரிவுகளையும் விட்டு நீ ஒதுங்கிவிடு என்று சொல்கின்றார்கள். விளையாட்டு திடலே ஜமாஅத்துல் முஸ்லிமீனை வழிகேடு என்று சொன்ன அந்த ஆலிம் என்ன சொல்லுகின்றார் தெரியுமா? அனைத்தையும் விட்டு ஒதுங்கி தனியாக இருக்க வேண்டும், ஜமாஅத் அவசியமில்லை என்ற கருத்தை முன்வைக்கின்றார். அதே நேரத்தில் ஜமாஅத் இல்லாத மனிதர்கள் சுவனம் செல்வார் என்ற சொந்த கருத்தை முன்வைக்கின்றார். இப்போது நான் அவரிடம் கேட்கின்றேன், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அனைவரையும் விட்டு ஒதுங்க சொன்னார்களே, இந்த அனைவரும் சுவர்க்கம் செல்வார்கள் என்றால் சுவர்க்கம் செல்லக்கூடிய முஸ்லிம்களை விட்டுத்தான் நபி அவர்கள் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு ஒதுங்க சொன்னார்களா? சிந்திக்க வேண்டாமா? நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை இன்னும் சற்று ஆழமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? அந்த ஆலிமே ஏற்றுக்கொள்கின்றார், இருக்கக்கூடிய அனைத்து பிரிவுகளையும் விட்டு ஒதுங்கிவிடு என்று நபி அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லுகின்றார். அதே ஆலிம் கூறுகின்றார், ஜமாத் அமீர் என்று சொல்லக்கூடிய அத்தனை அமைப்புகளும் நரகின்பால் அழைக்கின்றது என்று பத்துவா கொடுக்கின்றார். ஆச்சரியம் என்னவென்றால், குர்ஆன் ஹதீஸ் என்று அவருடைய பார்வையில் சொல்லக்கூடிய எத்தனையோ இயக்கங்கள் ஜமாத் அமீர் என்றுதான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஜமாஅத்துல் முஸ்லிமீனை வழிகேடு என்று சொல்ல முனைந்த அந்த ஆலிம் எந்த இயக்கங்கள் சார்பாக பயான் செய்து கொண்டிருக்கின்றாரோ அவற்றையும் சேர்த்து நரகம் என்று சொல்லிவிட்டார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பிரச்சனை இல்லை, எதனை சொன்னாலும் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்ல வேண்டும். எனவே அந்த ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து ஆழமாக ஆய்வு செய்து தெளிவான ஒரு ஃபத்வாவை அந்த ஆலிம் வழங்கினாரா என்று நாங்கள் வஹியின் ஒளியில் பார்த்தால் இவற்றிலே எதுவுமே கிடையாது. வஹியின் ஒளியில் ஒரு சத்தியத்தை அவர் முன்வைக்கவில்லை. சத்தியவாதிகளின் மீது வைத்த குற்றச்சாட்டு வஹியின் ஒளியில் எந்த பெருமதியும் அற்றது. எனவே அந்த ஆலிமை நாங்கள் சத்தியத்தின்பால் அழைக்கின்றோம். அல்லது இது அசத்தியம் என்று கண்டால் இதனுடைய முன்னுரையிலே நாங்கள் சொன்னது போன்று தெளிவான ஒரு சத்தியத்தை கொண்டு வாருங்கள், நாம் பின்பற்றுவதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே இங்கு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நாங்கள் சொல்லுகின்ற இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கின்றதே, அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருப்பதால் அதிலே வந்து இணைந்து கொள்ளுங்கள் என்று நாம் அழைக்கின்றோம். இந்த சத்தியம் இதுதான் அல்லாஹ் சொன்ன சத்தியம் என்பதற்கு மேலும் ஒரு சான்றாக இந்த ஹதீஸ் எப்படி அமைகின்றது தெரியுமா? இப்போது நான் உங்களுக்கு வாசித்து காட்டிய அந்த பகுதி, அதாவது இத்தகைய ஒரு ஜமாஅத்துல் முஸ்லிமீன், அதற்கான ஒரு இமாம் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். கற்பனையாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் கிடையாது, ஒரு இமாமும் கிடையாது. இப்படி இருந்தால் கூட இன்று இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரிவுடனும் சேரக்கூடாது என்பது நபியுடைய கட்டளை. பாருங்கள் எந்த அளவு மக்கள் குர்ஆன் ஹதீஸ் என்ற பெயரால் தவறான திசையிலே செலுத்தப்படுகின்றார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். எனவே அல்லாஹ்வின் அருளால் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் குர்ஆனையும்
சஹீஹான ஹதீஸ்களையும் கொண்டு சுவனம் செல்லக்கூடிய பாதையை மக்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் எதனை அனுபவிக்கின்றது என்பதை அல்லாஹ்வுடைய வார்த்தையில் சொல்லுகின்றேன். 11வது அத்தியாயத்தின் 119வது வசனத்தை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், வலவ் ஷா ரப்புக லஜஅலன் நாஸ உம்மத்தன் வாஹிதா. அல்லாஹ் நாடி இருந்தால் இந்த மனிதர்கள் அனைவரையும் ஒரே ஜமாஅத்தாக ஒரே உம்மத்தாக மாற்றியிருப்பான். வலா யஸாலூன முக்தலிஃபீன். ஆனால் அவர்கள் கருத்து வேறுபடுகின்றார்கள், அவர்கள் பிரிந்து செல்கின்றார்கள். இல்லா மன் ரஹிம ரப்புக். உங்களுடைய ரப் யாருக்கு அருள் புரிந்தானோ, யாருக்கு ரஹ்மத் செய்தானோ அவர்கள் பிரிய மாட்டார்கள். அவர்கள் பல பிரிவுகளாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் ஒரே தலைமைத்துவம், ஒரே ஜமாத், ஒரே கொள்கை என்று அல்லாஹ்வுடைய அருளின் நிழலிலே அவர்கள் இருப்பார்கள். இப்போது நீங்கள் சொல்லுங்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வழிகேடா? ஜமாஅத்துல் முஸ்லிமீனை வழிகேடு என்று சொல்லுகின்ற உலமாக்கள் வழிகேட்டில் இருக்கின்றார்களா? நடுநிலையாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எனவே பிரியாமல் ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் அமீர் சொல்வதை செவிமடுத்து கட்டுப்பட்டு நடக்கின்ற ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அல்லாஹ்வுடைய அருளிலே இருக்கின்றது. இது நான் சொல்லவில்லை, 11வது அத்தியாயத்தின் 119வது வசனம். இது மட்டுமா? அந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், 3 விடயங்களை அல்லாஹ் விரும்புகின்றான். அல்லாஹ் விரும்புகின்ற விடயங்களை செய்வது குற்றமா? அல்லாஹ் விரும்புகின்ற விடயங்களை செய்வது வழிகேடா? அல்லாஹ் விரும்புகின்ற விடயங்களின்பால் அழைப்பது நரன்பேல் அழைப்பதா? இது என்ன அறிவு? இது என்ன கொள்கை? இது என்ன நிலைப்பாடு? இவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும், இவர்களுக்கு அல்லாஹ் தெளிவை கொடுக்க வேண்டும். எனவே படியுங்கள். நாங்கள் இலக்கங்களோடு கிதாபுகளின் பெயரோடு தெளிவாக முன்வைக்கின்ற குர்ஆன் வசனங்களை, ஹதீஸ்களை படியுங்கள். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ் சொல்லுகின்றது, 3 விடயங்களை அல்லாஹ் விரும்புகின்றான். அதிலே ஒன்று, அன் தஅபுதூஹு வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. இதனை நீங்களும் சொல்லுகின்றீர்கள், நாங்களும் சொல்லுகின்றோம், பிரச்சனை இல்லை. அதாவது நீங்கள் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் இபாதத் செய்யுங்கள், அவனுக்கு ஷிர்க் செய்யாதீர்கள். இதனை எங்களை வழிகேடு என்று சொன்ன ஆலிமும் ஏற்றுக்கொள்கின்றார், நாமும் ஏற்றுக்கொள்கின்றோம், இதிலே உடன்படுகின்றோம். இரண்டாவது விடயம், வஅன் தஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து, வெறுமனே அல்ல, நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய வஹியை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள். இதனை அல்லாஹ் விரும்புகின்றான் என்ற நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். இதனை ஒரு வழிகேடு என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். எதனை நம்புவது? எதனை கொள்கையாக வைத்து நாங்கள் மக்களை அழைப்பது? உங்களை நபியாக ஏற்றுக்கொள்வதா? அல்லாஹ்விடம் இருந்து வழிவந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்வதா? உங்களுடைய கோபத்தால் நாங்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீனை நடாத்தவில்லை, உங்களுடைய கோபத்திலே நாங்கள் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கவில்லை. இது அல்லாஹ்வுடைய தாவத், அல்லாஹ்வுடைய அருளின் கீழே உள்ளவர்கள் ஒன்று சேர்கின்ற இடம். அல்லாஹ் விரும்பக்கூடிய 3 செயல், அதிலே ஒன்று அல்லாஹ்வுக்கு மட்டும் இபாதத் செய்ய வேண்டும், அவனுக்கு இணை வைக்க கூடாது. இரண்டாவதாக, முதல் விடயத்திலே ஒன்றுபட்ட நீங்கள் இரண்டாவது விடயத்தை சிங்கத்தை கண்டு விரண்டோடுவது போன்று ஏன் விரலுகின்றீர்கள்? சிங்கத்தை கண்டு விரலுகின்ற ஏன் விரலுகின்றீர்கள்? நீங்கள் எந்த விடயத்தை சத்தியம் என்று சொல்லுகின்றீர்களோ அதே சத்தியத்தோடு இணைத்து கூறப்படுகின்ற அடுத்த விடயம், அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யுங்கள், அவனுக்கு இணை வைக்காதீர்கள் என்று நீங்களும் சொல்லுகின்றீர்கள். 100% நாங்கள் உடன்படுகின்றோம். அதே ஹதீஸிலே, சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய அதே ஹதீஸில், நீங்கள் அல்லாஹ்வுடைய அந்த வேதத்தை பின்பற்றினால் மட்டும் போதாது, நீங்கள் ஒன்றாக பிரிந்து விடாமல் இருப்பதை அல்லாஹ் விரும்புகின்றான் என்று சொல்லுகின்றார் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இதனை ஏன் வெறுக்கின்றீர்கள்? எனவே மிக பணிவான, மிக தெளிவான ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய அழைப்பு, வஹியின் ஒளியில் ஒரு தலைமைத்துவம் அவசியமா என்று நீங்கள்
சரியான முறையில் ஆய்வு செய்து பார்த்தால், எங்களை வழிகேடு என்று சொன்ன ஆலிமுடைய வார்த்தையில் சொல்வதென்றால், நுனிப்புள் மேயாமல் ஒரு முஸ்லிமுக்கு எவையெல்லாம் அவசியம் என்பதை குர்ஆனில் இருந்தும் சஹீஹான ஹதீஸில் இருந்தும் நீங்கள் ஒரு வருடம் எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை, அமைதியாக ஆறுதலாக தூய்மையான உள்ளத்தோடு இருந்து ஆய்வு செய்து பாருங்கள். அல்லாஹ்வின் உதவியால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சொல்வதுதான் சத்தியம் என்பதை நீங்கள் வெளியில் சொல்லாவிட்டாலும் உங்களுடைய உள்மனதுகள் சொல்லும் என்பதை அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து சொல்கின்றேன். ஆய்வு செய்யுங்கள், நுனிப்புள் மேயாதீர்கள். ஒரு ஹதீஸை எடுத்து ஒரு ஹதீஸை மறுக்காதீர்கள். கலிமா சொன்னவனுக்கு சுவனம் என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம். அதே நேரத்தில் இந்த கலிமாவை சொன்ன ஒரு மனிதனை நரகம் கொண்டு செல்லக்கூடிய எத்தனையோ செயல்கள் இருக்கின்றன. ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி இந்த நேரம் முடிவடைந்து விடுவதால் இந்த உரையை முடிக்க நினைக்கின்றேன். நபி அவர்களுடைய காலத்தில் நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள். நபி அவர்களுடைய காலத்தில் நபி அவர்களிடம் பைஅத்து செய்து அந்த ஜமாஅத்திலே ஒரு மனிதன் நுழைகின்றார். வெளிப்படையிலே சொல்வதென்றால் ஒரு சஹாபியின் தோற்றத்திலே இருக்கின்றார். நபி அவர்களோடு அன்றைய காலத்தில் இந்த சத்தியத்திற்காக போராடுகின்றார். எந்த அளவிற்கென்றால் ஒரு யுத்தத்திலே வைத்து ஏனைய சஹாபாக்கள் முடிவு செய்கின்றார்கள், இன்றைய தினம் மிக அதிக நன்மை கிடைப்பதென்றால் மேன் ஆஃப் த மெச் என்று சொல்வார்கள். அன்றைய தினத்தின் அந்த மெச்சிலே மிக முதன்மையான இடத்தில் பார்க்கப்படுகின்ற மனிதரை போன்று நபியுடைய காலத்தில் இந்த மெச்சல் விளையாடவில்லை. அத்தா ஹராம் என்று நான் சொல்லவில்லை. நபியுடைய காலத்தில் சத்தியத்திற்கு எதிராக சத்தியத்தை அழிக்க நினைக்கின்ற, சத்தியத்தை பூண்டோடு அழிக்க நினைக்கின்றவர்களுக்கு எதிரான போராட்டங்கள் நடந்தன. அன்றைய போராட்டத்தில் முதலாவது நம்பர் மிக அதிக நன்மை பெற்றோர் என்று சஹாபாக்கள் தீர்மானம் செய்கின்றார்கள். அந்த நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள் நரகவாதி என்று. கலிமா சொன்னவன் சுவனம் என்று நபி அவர்களுக்கு தெரியாதா? அல்லது நபி அவர்களுக்கு அந்த கலிமாவை சொன்னதை மறந்து விட்டிருந்தார்களா? கலிமா சொன்னார்கள், நபியுடைய ஜமாஅத்திலே இணைந்திருந்தார்கள், நபியோடு சேர்ந்து சத்தியத்திற்காக உயிரையும் மதிக்காது போராடினார்கள், இறுதியிலே தற்கொலை செய்து கொண்டார். எங்கே அந்த கலிமா? ஏன் அந்த கலிமா அவரை சோனமிட்டு செல்லவில்லை? இவற்றைத்தான் நீங்கள் இதுவரைக்கும் நான் தந்த ஹதீஸை கொண்டு, குர்ஆன் வசனங்களை கொண்டு நீங்கள் பாருங்கள். ஒரு முஸ்லிமாக இருப்பதென்றால், சுவனம் செல்வதென்றால் கலிமா எப்படி அவசியமோ ஜமாஅத் அவசியம். கலிமா எப்படி அவசியமோ ஒரு தலைமைத்துவம் அவசியம். கலிமா எப்படி அவசியமோ அந்த ஜமாஅத்தில் இருந்து மரணிப்பது அவசியம். இப்படி பல அம்சங்களை இந்த சத்தியம் சொல்லுகின்றது. எனவே வஹீயின் ஒளிவில் தலைமைத்துவம் அவசியமா இல்லையா என்று நீங்கள் பார்த்தால், அந்த தலைமைத்துவம் இருக்கும்போது, ஒரு தலைமைத்துவம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கும்போது அந்த ஜமாஅத்திற்குள் நுழையாமல் ஒரு மனிதன் சுவனம் செல்ல முடியாது. அந்த தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒருவனுடைய உள்ளம் அது ஒரு முஸ்லிமுடைய உள்ளமாக இருக்காது என்பதுதான் இந்த வஹீயிலே இருந்து நாம் காணக்கூடிய உண்மை. இருந்தாலும் நாங்கள் மனிதர்கள் என்ற ரீதியிலே, சாதாரண அறிவு கொண்டவர்கள் என்ற ரீதியிலே அனைத்து உலமாக்களுக்கும் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நாங்கள் சொல்லும் சத்தியத்தில் ஏதாவது தவறுகள் பிழைகள் இருக்குமானால் பணிவாக அன்போடு அழகாக அழைக்கின்றோம். வாருங்கள், அமர்ந்து அந்த சத்தியத்தை நாங்கள் நுனிப்புள் மேயாமல் ஆழமாக படிப்போம், ஆழமாக ஆய்வு செய்வோம். வஹியை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்ற விடயத்திலே ஒன்றுபட்ட நாங்கள் ஒரே ஜமாஅத்தா இருக்க வேண்டும் என்பது வஹியிலே இருக்கின்றதா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பது சிரமமான விடயம் அல்ல. எனவே அதனையும் கண்டுபிடித்து இன்னும் விசேடமாக குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய உலமாக்களைத்தான் நாங்கள் விசேடமாக அழைக்கின்றோம். ஏனென்றால் சத்தியத்தின் படிகளை அவர்கள் நெருங்கி இருக்கின்றார்கள். குர்ஆன் ஹதீஸ் என்றால் ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் அவர்களிடம் இருக்கின்றது என்ற நம்பிக்கை என்னை பொறுத்தவரையிலும் இருக்கின்றது. ஒரு சில தவறான உலமாக்கள், சுயலாபத்திற்காக செயல்படுகின்றவர்கள் எங்கும் இருப்பார்கள். இப்படியானவர்களுடைய வலையிலே மாட்டிக்கொள்ள வேண்டாம். குர்ஆனும் ஹதீஸும் என்னுடையதும் உங்களுடையதும் கொள்கை என்று நாங்கள் ஏற்றிருக்கின்றோம். எனவே நீங்கள் தைரியமாக தாராளமாக பாருங்கள்.
அந்த உலமாக்கள் சொல்லித் தருகின்றார்களே, நீங்கள் உலமாக்களிடம் சென்று கேளுங்கள் என்று, அதே உலமாக்களிடம் நீங்கள் கேளுங்கள். நுனிப்புள் மேய்வதாக ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மீது நீங்கள் குற்றம் சாட்டினீர்களே, நீங்கள் சொல்லாத எத்தனையோ ஹதீஸ்கள் அன்றைய அவர்களுடைய கூட்டத்திலே முன்வைக்கப்பட்டது. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? கேளுங்கள். நாம் தயார். நாம் இதனை பெரிய அறிஞர்கள் என்ற நிலையிலிருந்து சொல்லவில்லை, அல்லாஹ் தந்த சத்தியம் என்ற ரீதியிலே சொல்லுகின்றோம். எனவே மீண்டும் மீண்டும் கேட்கின்றோம், இது சம்பந்தமான உங்களுடைய எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் எங்களுக்கு தெரிந்தவற்றை நாங்கள் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். கேள்விகளுக்கும் ஓரளவு நேரம், எங்களுடைய நேரம் எந்த அளவுக்கு இடம் கொடுக்குமோ அந்த அளவு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதனையும் தாண்டி இந்த ஊரிலே நாங்கள் பகிரங்கமாக தாவத் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது அல்லாஹ்வுடைய உதவியை தவிர. எங்களுக்கு எந்த தைரியமும் கிடையாது, நாங்கள் சத்தியத்தில் இருக்கின்றோம் என்ற தைரியத்தை தவிர. அல்லாஹ்வுடைய அருளின் கீழ் நான் சொன்னது போன்று அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்குரிய ஒரு தாவாவை நாங்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஊரில் உள்ளவர்களும் இதனை செவிமடுக்கக்கூடியவர்களும் முழு உலக அளவிலே நாங்கள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் மேன்மை அடைய வேண்டும் என்றால் ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் நீங்கள் ஒன்றிணையுங்கள், ஒரே கூட்டமாக நீங்கள் இருங்கள். எல்லோரும் நாம் முஸ்லிம்கள் என்றுதானே சொல்கின்றோம். அந்த முஸ்லிம்களின் கூட்டமைப்பு தான் அரபு மொழியிலே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று சொல்கின்றோம். வேறு புதிதாக ஒன்றும் கிடையாது. எனவே அவர்களுடைய பெயரும் அவசியம் இல்லை, இவர்களுடைய பெயரும் அவசியம் இல்லை. ஹதீஸிலே ஜமாஅத்துக்கு ஒரு பெயர் சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால் அது ஜமாஅத்துல் முஸ்லிமீனை தவிர வேறு எந்த ஒரு பெயரும் கிடையாது என்பதை அடித்து சொல்லுகின்றேன். சுன்னத் வல் ஜமாஅத் என்று சொல்வார்கள். நீங்கள் உலமாக்களிடம் கேளுங்கள், சஹீஹான ஹதீஸை ஒரு பக்கம் வையுங்கள், சஹீஹான ஹதீஸ் கிடையாது. லைவான ஒரு ஹதீஸிலே சுன்னத் வல் ஜமாஅத் தான் சுவனம் செல்லும் என்பதை காட்ட சொல்லுங்கள். காட்ட முடியாது. அப்படி ஒன்று நாம் அறிந்த வரையிலே இல்லை. லைவானவைகள் ஹதீஸ் அல்ல ஒரு பக்கம். எந்த அளவுக்கு சொல்லுகின்றோம் என்றால் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இது சத்தியம். எனவேதான் இது தைரியமாக நாங்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே பணிவோடு அன்பாக மீண்டும் மீண்டும் உங்களுடைய காலடியிலே வந்து நாங்கள் உங்களை அழைக்கின்றோம். சத்தியத்திலே நாங்கள் அனைவரும் ஒன்றுபடுவோம். மறுமையிலும் சுவனம் செல்ல முடியும், இந்த உலகத்திலும் நாங்கள் தலை தூக்க முடியும். இப்படி சொல்வதென்றால் நிறைய விடயங்கள் இருக்கின்றன, நேரம் இடம் கொடுக்கவில்லை. யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்திலும் நேரம் உள்ள வரைக்கும் கேட்கலாம். நாங்கள் ஹயாத்தோடு இருக்கும் வரைக்கும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். யாருடனும் நாங்கள் சண்டை பிடிப்பதோ யாரையும் குறை சொல்வதோ இது எங்களுடைய நோக்கம் அல்ல. சுவனம் செல்லக்கூடிய பாதையை மட்டும் நாங்கள் தெளிவுபடுத்துகின்றோம். இந்த பாதையிலே நபியின் பெயரால் அல்லாஹ்வின் பெயரால் எந்த பெரிய அறிஞராக இருந்தாலும் இந்த பாதையிலே குறுக்கே நின்றால், இந்த சத்தியத்தை அசத்தியமாக அவர்கள் காட்டுவதற்கு முனைந்தால் ஒரு நாளும் அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். ஒரு நாளும் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். ஏனென்றால் எங்களுக்கு தலைவர்களாக இருந்தவர்கள் கூட இன்று அப்பட்டமாக நபி மீது போய் சொன்னார்கள். அவர்களிடமும் நாங்கள் கேட்டோம். சஹீஹ் முஸ்லிமிலே ஹதீஸ் வருவதாக பகிரங்கமாக பள்ளியிலே போய் சொன்னார். நாங்கள் துண்டு பிரசுரம் அடித்து ஹதீஸ், நீங்கள் புத்தகத்திலே அரபு வாசகத்தை எடுத்து காட்டுங்கள், ஹதீஸுடைய இலக்கத்தை தாருங்கள், ஹதீஸ் என்ன தலைப்பிலே வருகின்றது என்று சொல்லுங்கள். தெளிவாக கேட்டோம். அப்போதுதான் அவருக்கு ஞானம் பிறக்கின்றது, தவறிவிட்டது என்று சொல்கின்றார். நபியின் பெயரால் சொல்லும் பொய்யை சொல்ல வேண்டியதுதான். அதனை யாராவது உலமாக்கள் அடையாளம் காட்டும் போது தவறிவிட்டது. அதன் பிறகு மக்களுக்கு நாம் இப்படி ஒரு தவறை சொல்லிவிட்டோம், இவர் சொல்லுகின்ற ஏனைய விடயங்களை நாம் நிதானமாக பார்க்க வேண்டும் என்று பார்க்கின்றார்களா? 100க்கும் மேற்பட்ட பொய்யான செய்திகளை சொல்லி இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சுவனம் நுழைய வேண்டும் என்று வந்த மக்களை நரகின்பால் அழைத்துச் செல்கின்றார்கள். எனவே நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று இதனுடைய இறுதியாக உங்களுக்கு சொல்லலாம். இஸ்லாமிய ஒளி, வஹீயின் ஒளியில் ஒரு தலைமைத்துவம் அவசியமா என்று கேட்டால், எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் சுவனம் செல்வதற்கு அவசியமாக இருக்கின்றதோ அதே போன்று ஒரு தலைமைத்துவம், ஒரு ஜமாஅத், கட்டுப்பாடு சுவனம் செல்வதற்கு அவசியமாக இருக்கின்றது. இந்த விடயத்தில் ஒருவன் முஸ்லிமாக இருக்கின்றான் என்றால் ஒருபோதும் இந்த விடயத்திலே மாறு செய்ய மாட்டான். இது நபியின் கூற்று.
இதற்கு மாறு செய்கின்றான் என்றால் அவன் ஹிதாயத்திலே இல்லை, அவன் நேர்வழியிலே இல்லை, அவன் நரகை நோக்கி செல்கின்றான், அவன் மக்களை அழைக்கின்றான் என்றால் அவன் தான் மக்களை நரகன்பால் அழைக்கின்றான். எனவே இந்த சத்தியத்திலே வந்து இணைந்து கொள்ளுமாறு மீண்டும் நான் உங்களை வேண்டி இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் குறிப்பிட்ட ஒரு நேரத்திற்கு உங்களுடைய கேள்விகளை நீங்கள் முன்வைத்தால் அங்கே பெட்டி வைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் விரும்பியவர்கள் யாராவது கேள்வி இருந்தால் அதிலே எழுதி அவர்கள் அந்த கேள்வியை போடலாம். அந்த பெட்டியோடையே அதாவது பெட்டி இருக்கக்கூடிய இடத்துல தாள் பேனா இருக்குது. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். அப்போலோ கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். ஒரு கேள்வி கேட்கிறாங்க, வந்து உலகத்துல எங்காவது இடத்துல இஸ்லாமிய ஆட்சி இருக்கிற நேரம் அந்த ஆட்சிக்கு வெளியில ஒருத்தர் வாழ்ந்து மரணிச்சா அவர் நரகம் போவார்னு ஹதீஸ் இருக்குதான்னு கேட்கிறாரு. அது ஹதீஸ் இல்ல, அது குர்ஆன் வசனம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வந்து அப்படியான நிலைமையில நான் பயான்ல சொல்லி காட்டினேன், வந்து அந்த நிலைமையில மரணிக்க கூடியவர்களிடம் இறுதி நேரத்துல மலக்குமார்கள் வந்து கேட்பாங்க, ஃபீம குந்தும், எப்படி நீங்க இருந்தீங்க? அந்த நேரம் இவங்க சொல்லுவாங்க, குன்னா முஸ்ததஅஃபீன ஃபில் அர்த், பூமியிலே நாங்கள் பலவீனமானவர்களாக இருந்தோம். அதாவது எங்களுக்கு அங்கெல்லாம் போயலாது, பலவீனம் என்று போலி சாட்ட சொல்றாங்க. அலம் தக்குன் அர்துல்லாஹி வாசியா, அல்லாஹுடைய பூமி விசாலமானதாக இருக்கவில்லையா என்று அந்த மலக்குமார்கள் கேட்டு முகத்தில முதுகிலும் அவங்க குத்தி அவங்களோட உயிர்களை கைப்பற்றாங்கன்றது இது குர்ஆன் வசனம். ஆனா இதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது, வேற ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்குது. உதாரணமாக ஏதோ அதாவது ஆப்பிரிக்காவில் ஒரு நாட்டில் இஸ்லாமிய ஆட்சி இருக்குதுண்டா, நாங்க இங்க வாழ்ற நேரம் பல ஹராம்களை செய்ய வேண்டியிருக்குது. நிர்பந்தம் நிலையில நாங்க செஞ்சுட்டு போறோம். எல்லாத்துக்கும் மேல நாட்டை விட்டு கடக்குறதா இருந்தா பாஸ்போர்ட் எடுக்கணும், இத போட்டோ ஹராமாக்கப்பட்டது. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஹதீஸ்ல என்ன விளக்கம் சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, இந்த நாட்டுல உங்களோட இஸ்லாமிய சட்டப்படி எந்த ஒரு ஹராத்தையும் செய்யும்படி நாங்க உங்களை நிர்பந்திக்க மாட்டோம், உங்களோட மார்க்கப்படி நீங்க நடக்கலாம் சொல்லிட்டு அனுமதி இருக்குமா இருந்தால் அவர்கள் குற்றவாளிகள் இல்ல, அனுமதி இருக்குது. சிறந்தது கூட சொல்லலாம், அவர்கள் வாழலாம். பாவங்கள் செஞ்சு கொண்டு வாழ்ந்தால் தான் அவர்களை இந்த வகையில் அவர்களோட உயிர்கள் கைப்பற்றப்பட்டு நரகல போட்டு தண்டிக்கப்படுவாங்கன்னு வருது. இது குர்ஆன் வசனம், ஹதீஸ் இல்ல. இதோட சேர்த்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, முஸ்லிம் நாடுகள் இருக்குது, இந்த இயக்கங்களே வந்து ஏற்றுக்கொள்றாங்க, இது இஸ்லாமிய நாடுகள் இல்ல என்று அவங்களே ஏற்றுக்கொள்றாங்க. ஆகவே இன்றைய உலகத்துல வந்து ஒரு இஸ்லாமிய நாடு இல்ல. இருக்குமா இருந்தால் இலங்கை போன்ற நாடுகள்ல பல ஹராம்கள் நாங்க செய்ய வேண்டியிருக்குது. அந்த நாட்டுக்கு நான் 5 விஷயங்கள் அல்லாஹ் நபி அவங்களுக்கு ஏவி, நபி அவங்க எங்களுக்கு ஏவினாங்கன்னு சொல்லி போட்ட ஹதீஸை நான் சொன்னேன்னா, அப்படி ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்குமா இருந்தா இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஹிஜ்ரத் சென்று போயிடும். உலகத்துல ஒரு இஸ்லாமிய ஆட்சி இன்றைக்கு இல்ல, அதை ஏனைய பிரிவுகளும் ஏற்றுக்கொள்றாங்க. உலகத்துல இஸ்லாமிய ஆட்சி இல்ல, முஸ்லிம்கள் ஆட்சி செய்யறாங்க, இஸ்லாமிய ஆட்சி இல்லைன்னு சொல்லுது. ஆகவே அந்த விஷயம் வந்து குர்ஆன் வசனம், ஹதீஸ் அல்ல. வேற என்னமா ஆகலாம்? இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க. இப்படித்தான் எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் சொல்றது, நுனிப்புள் மேஞ்சி பிதத்துக்களையும் ஹராம்களையும் வழிகேடுகளையும் குர்ஆன் ஹதீஸ் சொல்ற உலமாக்கள் வந்து தோற்றுவிக்கிறாங்க. அதுல ஒரு ஆள் தான் பலகத்துறையை சேர்ந்த யஹ்யா சில்மின்னு ஒருத்தர். சலஃபின்னு தன்னை சொல்லிக் கொள்வாரு. உலமாக்கள் யாரோடையும் கதைக்க மாட்டாரு. ஹதீஸ்ல குர்ஆன்ல இருக்குது என்று சொல்லி பொய்ய சொல்லி இருக்கிறார், ஆதாரம் இருக்குது. இதுதான் கவலையாகவும்
ஏன் இந்த அநியாயத்தை செய்யறாங்கன்னு ஒரு ஆச்சரியமா இருக்கு. பொதுமக்கள் அவங்க எப்படி வழிகேட்டுல போனாலும் பொதுமக்களுக்கு உண்மையை சொல்லணும். இல்ல வாயை பொத்திட்டு நீங்க இருங்க, உங்களோட நீங்க அனுபவிக்கிறத அனுபவிச்சு கொண்டு இருங்க. அந்த அடிப்படையில எஹியா சில்மின்ற ஒருத்தர் வந்து சவுதியில இருந்துட்டு வந்தவர், ஆங்கிலம் உருது மொழிகள்ல நல்ல பரிச்சயம், குரான் ஹதீஸ்ல அறவே பரிச்சயம் கிடையாது. இவருடைய கொள்கையில உண்டு குரான் ஹதீஸ் நாங்க விளங்கணும் சஹாபாக்கள் செஞ்ச மாதிரி, பாமு சஹாபான்னு சொல்லுவாங்க. எங்கள்ல இருந்து வழிகேட்டு போன தலைவரும் இப்ப அந்த கொள்கைக்கு தான் வந்துகிறார். குரான் ஹதீஸ் வழியை மட்டும் பின்பற்றோன்னு சொன்னவரு இப்ப சஹாபாக்கள் அது இதுன்னு சொல்லிட்டு வழிகேட்டுல வந்து அந்த மாதிரி அந்த எஹ்யா சில்மி என்ன செஞ்சிருக்கிறாரு சொன்னா, காலையில 7 மணிக்கு ஜும்மா தொழுக. எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு ஜும்மா தொழுக. இது நபீட சுன்னத்து வேற பயான் பண்றாரு என்ற 2 காதாலையும் கேட்டு. நபீட சுன்னா என்று சொன்னால் நபி அவர்கள் செய்திருக்க வேண்டும். ஏதாவது ஒரு சஹீஹான ஹதீஸில் நபி அவங்க ஜும்மா வந்து 8 மணிக்கு 9 மணிக்கு 7 மணிக்கு தொழுதாங்கன்னா ஹதீஸ் கிடையாது. ஆனா நாவு பூசாம என்ன சொல்றாரு? நபீட சுன்னான்னு சொல்றாரு. நபீட சுன்னா தேவன்னு சொன்னா சஹீஹ் முஸ்லிம பரட்டி பாருங்க. சஹீஹ் முஸ்லிம்ல திட்ட தெளிவாக நபி அவங்க சூரியன் சாயும் போது ஜும்மாவுடைய 2 ரக்காத்துக்களையும் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஹதீஸ் வந்து சஹீஹ் முஸ்லிம் இருக்குது. இது எங்கோ உள்ள ஹதீஸ என்னமோ விளங்கி கொண்டு 7 மணிக்கு ஜும்மா நடக்குது, 8 மணிக்கு ஜும்மா நடக்குது. 8 மணிக்கு ஜும்மா நடத்துற நபீட சுன்னான்னு வேற சொல்றாரு. அப்ப இந்த ஆலிம்கிட்ட நாங்க அழகான முறையில கேட்கிறோம், பணிவாக கேட்கிறோம். நாங்க உங்கள்கிட்ட படிச்சு கொள்றதுக்கு விருப்பம். கொஞ்சம் எங்களுக்கு வந்து கிதாபை பெறட்டி கொஞ்சம் சொல்லித்தாங்களே. நீங்க சொல்ற அந்த சுன்னான்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒன்றோ நபி அவங்க ஏவி இருக்கணும், நபி அவங்க செஞ்சிருக்கணும், அல்லது நபி அவங்க அனுமதிச்சிருக்கணும். இதுல ஏதாவது ஒரு சஹீஹான ஹதீஸ நீங்க காட்டுங்க. நாங்க தெளிவான ஹதீஸ காட்டுறோம். நபி அவங்க ஜும்மா தொழுகை சூரியன் சாயும் போது தொழுதார்கள்ன்றதுக்கு பல ஹதீஸ்ல காட்டுறோம். ஆகவே நீங்க சொல்ற விஷயம் வந்து இலங்கையில பல பிரிவுகள் மக்களை பிழையான வழிகள்ல கொண்டு செல்லுது. அதுல ஒன்றுதான் இந்த 7 மணிக்கு 8 மணிக்கு ஜும்மா தொழுகிறது. இதே வேலையை எங்கள்கிட்ட இருந்து பிரிஞ்சு போன ஒரு புத்தகத்தில் உள்ள ஒரு ஆலிம் ஒரு 2 மாசம் 3 மாசம் செஞ்சாரு, அதோட முடிச்சு கொண்டாரு. அது மாதிரி ஒரு வழிகேடு தானே ஒழிய எந்த ஆதாரமும் இல்லை. அவருடைய உரையை நான் காதால கேட்டிருக்கிறேன். வர்மனே வகி அல்லாத அவருடைய தவறான வழக்கங்கள் வேற நம்பிதான். மாஷா அல்லாஹ், இது முக்கியமான ஒரு கேள்வி. இதை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. வந்து எங்கள பல உலமாக்களும் கேட்டாங்க. அதாவது திகழி விளையாட்டு திடல்ல நடாத்தப்பட்ட உரை, அந்த பயான் வந்து எங்களிலிருந்து பிரிஞ்சு போன அந்த மதுஹபுக்கு எதிராக நடத்தப்பட்ட கூட்டம் தானே, அதுக்கு நீங்க ஏன் பதில் சொல்றீங்க, அது சம்பந்தமா நீங்க ஏன் தலையை போட்டுக் கொள்றீங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. அந்த உலமாக்கள் நாங்க மதிக்கிறோம், அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது எங்கட கடமை. இது ஒரு முக்கியமான விஷயமும் கூட. தரவையில நடந்த கூட்டத்துக்கு நாங்க ஏன் பதில் சொல்கின்றோம் என்றால், ஜமாத்துல் முஸ்லிமீன் வழிகேடு என்பதுதான் அந்த உரையின் சுருக்கம். அதே தனிப்பட்ட பெயர்கள் எங்களிருந்து பிரிந்து போன தலைவரை சொல்லி இருக்கலாம், அதற்கு நாங்கள் பதில் சொல்ல இங்கே வரவில்லை. இந்த கூட்டம் ஏனென்றால் ஜமாத்துல் முஸ்லிமீன் நுனிப்புள் மேய்கின்றது, பத்வா தவறு என்ற குற்றச்சாட்டு, ஜமாத்துல் முஸ்லிமீன் ஒரு வழிகேடு என்ற குற்றச்சாட்டு, குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்க முடியாவிட்டால் ஜமாத்துல் முஸ்லிமீன் அமீர் இருக்க முடியாது என்ற குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கக்கூடிய நாம் தான் ஜமாத்துல் முஸ்லிமீன். வேண்டுமானால் எங்களுக்குரிய பள்ளியிலே அதிகமான அவர்கள் வழிகட்டு போனவர்கள் இருக்கலாம், எங்களுடைய பள்ளியின் அதிகாரத்தை அவர்கள் வைத்திருக்கலாம். மக்கள் நன்றாக கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு உண்மை, 25 வருடங்களுக்கு முன்னால் தோற்றுவிக்கப்பட்ட ஜமாத்துல் முஸ்லிமீன் நாங்கள் முக்கியமாக ஒரு சில உலமாக்கள் ஒன்றிணைந்து இந்த சத்தியத்தை தோற்றுவித்தோம்.
அதிலே தலைவராக நாம் இந்த ஊரைச் சேர்ந்த ஒரு ஆலிமை வைத்திருந்தோம். அவர் வழிகட்டு சென்று விட்டார். அவருக்கும் ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதனை நாங்கள் துண்டு பிரசுரங்கள், இன்றைய எங்களுடைய வால் போஸ்டர்ஸ், இப்படி பல விடயங்கள் எங்களுடைய பேஸ்புக்கிலே பல இடத்திலும் நாங்கள் தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று நினைத்து அந்த மதுஹபிலே இடம்பெறுகின்ற தவறுக்காக யாரும் எங்களை குறை சொல்ல வேண்டாம். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்றால் அதனுடைய அந்த தலைவர், முன்னைய நாள் தலைவர் வழிகட்டதன் காரணமாக புதிய தலைவரை ஏற்படுத்தி இதோ நாம் இருக்கின்றோம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன். ஆகவே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தவறு என்று யார் எந்த மூலையில் சொன்னாலும் நாங்கள் அதனை கேட்போம். சண்டை பிடிப்பதல்ல, நாங்கள் தெளிவாக கேட்போம். என்ன ஆதாரம், அதனை எங்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் உங்களுடைய கொள்கைக்கு நாங்கள் வந்து விடுவோம். இல்லை என்றால் உங்களுடைய கொள்கை தவறு, நீங்கள் கெட்டவர்கள் என்று தனிப்பட்ட விடயங்களை நான் பேச வரவில்லை, நான் பேசுவதில்லை. இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சத்தியம் என்பதை நான் இப்போது தெளிவுபடுத்தினேன், ஆதாரங்களை கொண்டு நிரூபித்தேன். உலமாக்களோடு நாங்கள் கலந்து கருத்து பரிமாறுவதற்கு, கலந்துரையாடுவதற்கு எப்போதும் தயார் என்பதை சொன்னேன். எனவே நாங்கள் தரவையில் அந்த விளையாட்டு திடலிலே நடந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வழிகேடு என்று கூறப்பட்ட உரைக்கு மறுப்பு தெரிவிப்பது எங்களுடைய கடமை. ஏனென்றால் நாங்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீன். எனவேதான் அவர்கள் வாய்மூடி இருக்கின்றார்கள், நாங்கள் பதில் சொல்கின்றோம். இதுவும் ஒரு அடையாளம். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் நாம் தான் என்பதற்கு இதுவும் ஒரு அடையாளம். அவர்களுக்கு அது நோவாது. எங்களுடைய சகோதரர் மௌலவி நல்ல ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்தினார். அதனை சொல்வதற்கு பொருத்தமான இடம் இதுதான். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே ஒரு வழக்கு வந்தது. அந்த வழக்கு என்னவென்றால், சஹீஹ் புகாரியிலே இந்த ஹதீஸ் வருகின்றது. அந்த வழக்கு என்னவென்றால், 2 பெண்கள் காட்டுக்கு செல்லுகின்றார்கள். 2 பெண்களும் பச்சிளம் குழந்தை பாலகனை தூக்கி கொண்டு விறகு தேடுவதற்காக செல்லுகின்றார்கள். இப்படி சென்ற அந்த 2 பெண்கள் பிள்ளைகளை வைத்துவிட்டு சென்றார்களோ எப்படியோ, ஒரு ஓநாய் வந்து ஒரு பிள்ளையை தூக்கி சென்று விட்டது. இப்போது 2 தாய்மார்களும் சண்டை பிடிக்கின்றார்கள் ஒரு குழந்தைக்காக. சொல்லுகின்றார்கள், ஓநாய் பிடித்துக் கொண்டு போன குழந்தை உன்னுடையது, தப்பி இருக்கக்கூடிய குழந்தை என்னுடையதை நான் எடுத்துக் கொள்கின்றேன் என்று இருவரும் மாறி மாறி சண்டை பிடிக்கின்றார்கள். இப்போது வழக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் வருகின்றது. அவர்கள் ஒரு நபியாக இருந்தால் நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள், அமீர் தவறு செய்வாரா என்று எங்களுடைய முன்னை நாள் தலைவர் கேள்வி கேட்கின்றார். இந்த ஹதீஸ்லே வருகின்றது, அல்லாஹ்வின் தூதர்களில் ஒருவராகிய தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தவறு செய்தார்கள், தவறான ஃபத்வாவை கொடுத்தார்கள். தவறான ஃபத்வாவுக்கு எதிராக மற்றொரு முஸ்லிம் துணிந்து மாற்று கருத்தை சொன்னார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ஃபத்வா, 2 பொம்பளைகளையும் யாரு வயசுல கூடினதுன்னு பார்த்தாங்க. வயசுல கூடின பொம்பளைக்கு ஓண்டதான் புள்ளன்னு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. ஒரு நபி, மிக கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவங்க, இதெல்லாம் வேற சப்ஜெக்ட். அவங்க கொடுத்த ஃபத்வா சரியா பிழையா, இந்த பிரச்சனையில கொடுத்த தீர்ப்பு சரியா பிழையாண்டா, இந்த 2 பெண்களுக்கும் திருப்தி இருக்கல. மகன்கிட்ட போனாங்க, வாப்பட்ட ஃபத்வா கேட்டது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஃபத்வால வந்து இந்த பெண் உண்மையான தாய் வந்து வயசுல குறைஞ்ச பொம்பளை. ஆனா ஃபத்வா கேட்டு தீர்ப்பு கேட்டு போன உடனே தீர்ப்பு கொடுக்கப்பட்டது வயசுல கூடின பொம்பளோட புள்ளன்னு சொல்லி போட்டு தீர்ப்பு கொடுக்கப்பட்டு, மற்ற விஷயங்களா இருந்தா விட்டுட்டு போயிடும். ஒரு தாய் தண்ட பிள்ளைய விடுவாளா? உடனே என்ன செஞ்சாங்க, இன்னும் ஒரு நபியாக இருந்த பிழையான பத்வா வழங்கிய தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், முழு உலகத்தை மாற்றி செஞ்சவங்க, அவங்கள்ட்ட பேசி சொன்னாங்க விஷயம் இப்படின்னு சொல்லி போட்டு, உங்களோட வாப்பா ஃபத்வா ஒண்ணு கொடுத்தாரு, புள்ள இப்படி நடந்துச்சு, அவங்களோட புள்ளண்டு. அப்படியா? அவங்களுக்கு நல்ல அல்லாஹ்வுடைய வேல நல்ல மூளை, அதாவது சிந்திக்கக்கூடிய இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, 2 பேரும் தானே சொல்றீங்க என்ற சொல்லி சொன்னாங்க, வந்து ஒரு வாழை எடுத்துட்டு வாங்க, வெட்டக்கூடிய வாள் 2ஆ வெட்டி 2 பேருக்கும் கொடுத்துடுங்க, பிரச்சனை முடிஞ்சது. உடனே வந்து அந்த வயசுல குறைஞ்ச உண்மையான தாய்
உண்மை சொல்லக்கூடிய தாய், பிள்ளையில கருணை இரக்கம் உள்ள தாய் வந்து சொன்னா வந்து இல்ல 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 இது அவட பிள்ளைதான் அவட்டையே கொடுத்துருங்க வெட்டவானம் சொல்லி போட்டு. பெரிய பொம்பளை சொன்னான். யாரு? பொய் சொல்ற பொம்பளை. மத்தவண்ட புள்ளையே தண்ட புள்ளன்னு சொல்றான். இவ சொன்னா வந்து இல்ல வெட்டி பாதியை தாங்க. உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புடிச்சு கொண்டாங்க. ஒரு தாய் சொல்ற கதையா இது? ஒரு தாய் இப்படியா கேட்பாள் வந்து? உடனே அந்த வயசுல குறைஞ்ச பொம்பளை, அதாவது வாப்பா யாருக்கு அந்த புள்ளைய கொடுத்தாங்களோ அந்த பொம்பளைட்டு இருந்து புள்ளைய எடுத்து அந்த ஃபத்வாவுக்கு நேர் மாத்தமாக உண்மையான தாய் வயசுல குறைஞ்ச பொம்பளை அவங்களோட திறமையால கண்டுபிடிச்சாங்க, சரியான தீர்ப்பை கொடுத்தாங்க. அந்த சின்ன பொம்பளையை கொடுத்து அனுப்பிட்டாங்க. புகாரில வருது. அப்ப இதே மாதிரிதான் ஜமாத்துல் முஸ்லிமீன் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஜமாத்துல் முஸ்லிமீன் வெறுமனே அரபுல ஜீம் மீம் அலிஃப் ஐன் தாளம் போட்டதுக்கு அதுக்கு போற ஜமாத் முஸ்லிமீன் வந்ததுக்கு இப்படி ஜமாத்துல் முஸ்லிமீன் ஆகுது. ஜமாத்துல் முஸ்லிமீன் சொல்லணும், தலைவரும் இருக்கணும், குர்ஆன் ஹதீஸ மட்டும் பின்பற்றணும், தவறுகளை திருத்திக் கொள்ளணும், ஷிர்க் இருக்க கூடாது, பிதஅத் இருக்க கூடாது. இதுதான் ஜமாத்துல் முஸ்லிமீன். ஜமாத்துல் முஸ்லிமீன் சொல்லிக்கொண்டு எங்கேயோ உள்ள 40-50 வருஷம் ஆய்வுகளோட தெளிவாக சொன்னாங்க மௌத்தாயினாக்களுக்கு யாசீன் ஓதினா பிதஅத். அந்த தலைவர் தான் எழுதினாரு, நாங்க எழுதல. அப்படி செஞ்சாவன் முர்த்ததுன்னு எழுதினாங்க. இன்றைக்கு வந்த சுன்னத்தான். அல்லாஹ் தான் பாதுகாக்கும். விஷயம் என்னண்டா, இதுக்கு பதில் கொடுக்கிற கடமை எங்களுக்குரியது. உண்மையான ஜமாத்துல் முஸ்லிமீன் நாங்க. தலைவர் வழிகேட்டுல போனாரு, சரியான பாதையில நாங்க சென்று கொண்டிருக்கிறோம். இருந்தும் கூட அந்த தலைவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கணும். திருப்பியும் அவர் இந்த சத்தியத்துல வந்து இணைஞ்சு கொள்ளணும். அதுல இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த சத்தியத்துல வரணும்னு அழைப்பு தான் விடுக்கிறோமே ஒழிய நாங்க ஒரு நாள் அவங்கள சஃபிக்கல. ஆனா வழிகேடுன்னு சொல்றோம். ஆகவே எங்களோட கடமை அந்த தரவையில நடந்த ஜமாத்துல் முஸ்லிமுக்கு எதிரான பயானுக்கு பதில் சொல்றது எங்களோட கடமை. அவங்க சொல்லவும் மாட்டாங்க, சொல்றதும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்டா வழிகேட்டுல போயிட்டாங்க. களிமா சொன்னவர்கள் முர்த்ததா போனால் இது கொஞ்சம் யாருக்கு வாசிக்கமா? டாஸ் போட்டு வருவோம். வாசிக்கமா? வாசிக்கமா? களிமா சொன்னவர்கள் முர்த்ததாக போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்டச் சொன்னார்கள். நீங்க சொன்னீங்க களிமா சொன்னவர்கள் முர்த்தத் ஆக இயலாது என்று. அது உண்மை என்று எடுத்துக்கொள்வது நீங்க சொல்வதையா இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதையா? அப்ப பிழையா எனக்கு சொல்லப்பட்டிருந்தா ரெக்கார்ட்ல பதிவாயிருக்கும். நான் அப்படி சொல்லல வந்து களிமா சொன்னவங்க முர்த்ததாக மாட்டாங்க என்று நான் அப்படி சொல்லல வந்து. அப்படி சொன்னதாக அதுல கேள்வி எழுதியிருக்குது. அப்படி சொன்னா நபி அவங்க சொன்னதை ஏற்றுக்கொள்றதா நீங்க சொல்றதை ஏற்றுக்கொள்றதான்னு கேட்கிறாங்க வந்து. இதுல ரெண்டாவது கருத்தே கிடையாது. நம்மட வார்த்தையெல்லாம் வெறும் குப்பை. இதுக்காக வேண்டி நாங்க சொல்ற சத்தியம் குப்பை அதுக்கு வேற விளக்கம் கொடுப்பாங்க. அது இல்ல. என்னுடைய சொந்த வார்த்தைகள் சொந்த கருத்துக்கள் நீங்க பின்பற்றணும் எந்த தேவையும் இல்லை. வஹியை மட்டும் பின்பற்றுங்க நாங்க சொல்றோம். வஹியின் ஒளியில நாங்க ஏதாவது உண்மையை எத்தி வச்சா அது என்னுடைய வார்த்தை அல்ல, அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடிய விஷயங்கள். அந்த அடிப்படையில களிமா சொன்ன ஒருத்தர் வந்து முர்த்ததாக மாட்டாரு என்று இந்த கேள்வியில எழுதப்பட்டிருக்குது. என்னுடைய நாவில் இருந்த தவறா வந்திருந்தா ஏண்ட பில ஏண்ட ஞாபகத்துக்கு எட்டிய வரையில நான் அப்படி சொல்லல. நீங்க கேட்டத்துல ஏதாவது தவறுகள் நடந்ததா அது பெரிய குற்றம் ஒன்றும் இல்ல, நான் அப்படி சொல்லல. ஆகவே நீங்க அதை விட்டுருங்க. அப்படி ஒன்று இல்ல. களிமா சொன்னவர் முர்த்தத் ஆகுவார். அந்த அடிப்படையில தான் எங்கட தலைவரே வெளியே போயிட்டார். நாங்க எனக்கு சொல்றோம் 23 வருஷம் எங்களுக்கு தலைவரா இருந்த ஆலிமே சத்தியத்தை விட்டு வழிகேட்டுல வெளியே போய்த்தார்ல நாங்க சொல்றோம். ஆகவே இது ஒரு தவறான விளக்கம். அடுத்த கேள்வி. ஒரு ஜமாஅத்திலா ஒரு அமீர் தான் இருக்க வேண்டும். இதற்கான தீர்வு 2 அமீர் இருந்தால் ஒரு அமீரை கொலை செய்ய வேண்டும் என்பதன் ஆதாரங்களுக்கு ஏன் முடிவு கிடைக்கவில்லை?
இதுல நான் சுருக்கமா சொல்றேன், ஒரு ஜமாத்துல ஒரு அமீர் தான் இருக்கணும், 2 அமீர் இருக்காது. 2வது அமீர் வந்தா அவர் யாரா இருந்தாலும் சரி வெட்டுங்க, காயினம் மண் காண என்று ஹதீஸ்ல வந்திருக்கு. சஹீஹ் முஸ்லிம்ல பெரும்பாலும் வரக்கூடிய ஹதீஸ் அது. இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப நடைமுறையில 2 அமீர் இருக்குதான்னு கேட்டால் அப்படி இல்லை. உண்மை என்னன்னு சொன்னால் நல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. ஜமாத்துல் முஸ்லிமீனுக்கு அமீராக அவருடைய பேரை சொல்ல வான்னு சொல்லி இல்லாட்டி நான் சொல்லுவேன். நமக்கு என்ன தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இந்த ஊர்ல உள்ள ஒரு ஆலிம் 22 வருஷமா நாங்க அமீர்ல அவரை வச்சு கொண்டிருந்தோம். என்ன காரணம்? பல தவறுகளை செஞ்சாலும் குஃபுர் ஷிர்க் செய்யல. இப்ப தெளிவான குஃபுர்கள், தெளிவான ஷிர்க்குகள், அதுல உங்களுக்கு லேசா விளங்கக்கூடியதான் நான் சொன்னேன். நீங்களும் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்கள், அவர் தௌஹீதில் இருக்கிற காலத்திலேயே மையத்துக்கு யாசின் ஓதுறது ஷிர்க் சொன்னார். அதாவது பிதஅத், பிதஅத்னா ஷிர்க், ஷிர்க செய்யக்கூடிய முர்த்தத், அவன் நிரந்தர நரகவாதி. இதெல்லாம் அவர் எழுதியிருக்கிறது. இவ்வளவு சொன்ன அவர் அந்த பிதஅத்தை எதை செஞ்சாலும் தன் முர்த்ததாகுவான் அவர் எழுதினாரோ அதே விஷயத்தை இன்றைக்கு சுன்னத்துன்னு அவர் சொல்றார். இது உங்களுக்கு விளங்குறதுக்கு ஒரு உதாரணம். இந்த இதே போன்று பல ஷிர்க்குகள் குஃபுர்கள் செஞ்சதால தலைவராயிருந்த அவரை தூக்கி வீசிட்டோம். நாங்க அவரை ஒதுக்கிட்டோம். அவர் சத்திய கூட்டத்திலேயே இல்ல. புதிய ஒரு அமீரை நியமிச்சிருக்கிறோம். இது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட கட்டளை. தெளிவான ஒரு குஃபுரை கண்டால் அவற்றிலிருந்து அதிகாரத்தை பறிச்சு எடுங்கன்றது கட்டளை. அந்த அடிப்படையில இப்ப ஒரு அமீர் இருக்குது. 2வது அதுல ஒரு கேள்வி இருக்குது. என்னண்டா, என்னத்துக்கு நீங்க அவரை வெட்டலன்னு சொல்லி போட்டு அந்த தரவையில பயான் பண்ணி ஆலிமும் கேட்டாங்க. இனி அவருடைய விளக்கம் இல்ல. நான் சொன்னேன் பல விஷயங்கள் அவருக்கு குர்ஆன் ஹதீஸ்ல அவர் சொன்ன விஷயங்கள் தவறு. திருப்பி படிச்சு அவர் எங்களோட பெரிய ஆலிமாகலாம், அது வேற செய்தி. அவரை விட நாங்க பெரியாக்கன்னு சொல்லவும் இல்லை. சொன்ன விஷயம் ஒரு பிழையான விஷயங்கள். ஒரு அமீர் முர்த்ததாகின ஒரு ஆளை வெட்டினா நாங்க பைய செய்வோம் சொன்னாங்க. நபீட காலத்துல ஒருத்தர் முர்த்ததாகி ஓடிட்டாரு, நபியே வெட்டல, பயத்தை முடிச்சுட்டு ஓட்டுறதா சஹாபாக்கள்? என்ன உலமாக்கள் இது? என்ன ஹதீஸ் ஆய்வு செஞ்சீங்க? நபீட காலத்துல நபீட இஸ்லாமிய ஆட்சி நடக்குது, முர்த்ததாகி வேற ஊர்ல போய் இருக்கிறார், நபிக்கு ஒண்ணும் செய்யல. ஒரு அவர் தான் லெட்டர் அனுப்புறாரு. குர்ஆன் வசனம் ஒன்று இறங்கிச்சு, அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குது என்ற அமைப்புல. அவர் அவங்களோட குடும்பத்துக்கு லெட்டர் அனுப்பினாரு, எனக்கு ஏதாவது தௌபா செய்யறதுக்கு வழி இருக்கிறான்னு நபிட்ட போய் கேளுங்க. அப்ப அந்த இடத்துலயும் நபிட்ட பேத்தி கேட்டாங்க. நபி திருப்பி கேட்கல, எனக்கு முர்த்ததோட காய்ச்சான்னு சொல்லி போட்டு நபி சொல்லி கொடுத்தாங்க. தௌபா எல்லாருக்கும் எவ்வளவு இருந்தாலும் தௌபாவுக்கு வாசல் இருக்குது. தௌபா செஞ்சு ஜமாத்துக்குழுக்கு வந்தாங்க. அவர் முர்த்ததாக போன டைம்ல நபி அவங்க ஒரு ஆட்சியை வச்சு கொண்டே அவங்களுக்கு வெட்டலாம் போயிட்டு. ஃபத்ஹு மக்காவின் போது 6 பேரை கொல்ல சொன்னாங்க நபி அவங்க. அபூதாவுல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். இந்த 6 பேரும் முர்த்ததா போன ஆட்கள். ஃபத்ஹு மக்கான்னு சொல்றது நபி மதீனாவில் இஸ்லாமிய ஆட்சி ஏற்படுத்தி பல வருடங்களுக்கு பின்னால் நடந்த யுத்தம். அப்ப மக்காவில நீங்க மக்காவை கைப்பற்றினா இன்ன நபரை கொல்லுங்கன்னு சொன்னாங்களே ஒழிய ஒரு ஆட்சியில ஜனாதிபதியா இருந்து கொண்டு கொலை செய்யலாம் போயிட்டு. ஹலீஃபா நபி அவங்க ஒரு ஆட்சியில தலைவர் இல்லையா? அவங்களுக்கு பையத்து செய்ய இயலதா? செஞ்ச பையத்தை உடைக்கிறதா? இப்படித்தான் இஸ்லாத்தை விளங்குறது. இது ஹதீஸுக்கு முரணானது. அவருக்கு விளக்கம் இல்லாதால் அந்த கேள்வி. அப்ப 2 விஷயம். ஒன்று, இந்த ஜமாத்துல் முஸ்லிமீனுக்கு 2 அமீர் கிடையாது. முந்தி இருந்த அமீர் வழிகட்டு போயிட்டாரு, இஸ்லாத்தை விட்டு வெளியேறி இருக்கிறாரு. புதிய ஒரு அமீரை நாங்க நியமிச்சுக்கிறோம். ஒரு அமீர் இஸ்லாமிய பார்வையில் அற்குரிய தண்டனை நிறைவேற்றதுக்கு அதுக்கு ஒரு காலம் வரும். அப்படி ஒரு காலம் வந்தா நிச்சயமா நாங்க நிறைவேற்றுவோம். அடுத்த கேள்வி. நீங்க சொல்றீங்க உங்களோட இயக்கம்தான் உண்மை என்று. மறுபுறம் உமர் அலி ஹஸ்ரத் சொல்லுகிறார் அவருடைய இயக்கம்தான் சத்திய பாதையில் உள்ளது என்று. ஆகவே உங்களுக்கும் உமர் அலி ஹஸ்ரத்துக்கும் இடையில் ஏற்பட்ட வேறுபாடு என்ன? எந்த ஹதீஸில் முரண்பட்டு கொண்டிருக்கிறீங்க? இதற்கான விளக்கம் அவசியமாகும். சுருக்கமா சொல்றேன், நிறைய சொல்ல போனா நிறைய நேரம் எடுக்கும். சுருக்கமா சொல்றேன்னா, ஜமாத்துல் முஸ்லிமீன் குர்ஆன் ஹதீஸ மட்டும் பின்பற்றக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தை கொண்ட ஒரே ஜமாத் என்ற அமைப்புல நாங்க 25 வருஷத்துக்கு முந்தி இதே ஊர்ல ஆரம்பிச்சோம். தலைவரா அந்த பேர் சொல்லப்பட்டவரை நாங்க வச்சோம். இவரு சரியான முறையில நடந்து கொண்டு வந்தாரு. பிழையான பல தீர்ப்புகள் வழங்கினாலும் சில அநியாயங்கள் செஞ்சாங்கன்னு முறைப்பாடு என்கிட்ட வரும். நானும் ஒரு ஆலிமா இருந்த ரீதியில
பலருக்கு நடந்த அநியாயங்களை தட்டி கேட்டு அதுக்கு சில நியாயங்களை பெற்றுக் கொடுத்திருக்குது. இருந்தாலும் குஃபுர்களை இவர் அந்த நேரங்களை செய்யல. எப்ப 3 வருஷத்துக்கு முந்தி ஏறக்குறைய. அப்ப அதுக்கு முந்தி அவர் இதை செய்யல. அதே நேரம் எந்த ஒரு பிரிவாக இருந்தாலும் எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த இடத்துல நான் பண்ணின பயான் இதே பயான் அவர் பண்ணினார். என்னண்டா நாங்க வஹியை மட்டும் பின்பற்றுறோம், எங்களுக்கு ஒரு தலைமைத்துவம் இருக்குது, எங்கள ஷிர்க் இல்ல, எந்த ஆலிம் வந்தாலும் நாங்க நிரூபிக்கிறதுக்கு ரெடி, பிழைகள் இருந்தா திருத்தறதுக்கு நாங்க ரெடி. இப்படியான பயானுகள் 1000 முறை பண்ணுகிறார். மால்டீவ்ஸ்ல இருந்து கூட்டிட்டு வாங்க, எகிப்துல இருந்து கூட்டிட்டு வாங்க, கட்டார்ல இருந்து கூட்டிட்டு வாங்க, இன்னும் எங்கெங்கெல்லாம் சொன்னார், எங்களுக்கு என்ன தெரியாது. இப்ப மக்களுக்கு பிரச்சனை என்னன்னா, இப்ப அவரும் நேர்வழின்னு சொல்றாரு, நாங்களும் நேர்வழின்னு சொல்றோம். நீங்க மிச்சம் தூரம் போக தேவையில்லை. அவருக்கு தைரியம் இருந்தால், அவர் சொல்வது சத்தியம் என்ற துணிவு இருந்தால், அவரிடம் ஆதாரம் இருக்கும் என்றால் நாளையே மேடை போட சொல்லுவாங்க. எகிப்திலிருந்து கூட்டு வர சொன்னாங்களே, எகிப்திலிருந்து தேவையில்லை. சாதாரண உலமாக்கள் இது ஏத்தாலை கொடுக்கு, இது புத்தளம் பகுதியில் இல்லாட்டி மன்னார் பகுதியில் அல்லாடு வேலை, எங்களோட சாதாரண உலமாக்கள் இருக்கிறோம், ஆதாரங்கள் நாங்கள் நிரூபிக்கிறோம். ஆகவே சத்தியம் என்பது ஒரு காலத்துல அவர் இருந்தாரு, நாங்க அமீராவும் வச்சிருந்தோம், இப்ப அவர்கிட்ட சத்தியம் கிடையாது. உங்களுக்கு இதை பாக்குறதுக்கு லேசான வழி, அவரு எத்தனை பேரோட விவாதம் செஞ்சாரு, பி ஜெயினுலாப்தீனோட விவாதம் செஞ்சவர் இல்லையா, வார வாரம் அவ்வளவு பேரை விவாதத்துக்கு கூப்பிட்டு கொண்டிருந்தார் இல்லையா, இப்ப மட்டும் எங்க போனாரு. ஆகவே எங்களுக்கு இவ்வளவுதான் சொல்லும், தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார். நாளைக்கும் இன்ஷா அல்லாஹ் நாங்க சண்டை பிடிக்கிறதுக்கு இல்ல, சண்டை பிடிக்கிறதுக்கு அவங்கள்ட்ட நிறைய பேர் இருக்குது, இன்னும் விஷயங்கள் இருக்குது, எல்லாம் பொது சபையில சொல்ற விஷயம் இல்ல. நாங்க அல்லாஹ் பயந்து எந்த ஒரு கட்டத்திலையும் அல்லாஹ்வோட வரம்புகள் நாங்க மீறல, தூஷணம் பேச இயலாது, நாங்க தேவையற்ற பானங்கள் அருந்தி போட்டு சண்டைக்கு போக இயலாது, ஒருத்தனை அடிக்கிறதுக்கு 1000 பேர் சேர்ந்து அதெல்லாம் சொல்லி அது அல்லாஹ் இதெல்லாம் இப்படித்தான், இஸ்லாம் தான் இப்படித்தான். சத்தியத்துல இருக்குமே அவள் எங்களோட இருக்கும் வரைக்கும் இப்படியான வேலைகள் செய்யல. ஆகவே அல்லாஹ்வோட அருளை கொண்டு சத்தியத்தில் இருக்கிறோம், அந்த துணிவுலதான் நாங்க சொல்றோம். 22 வருஷம் எங்கெல்லாம் படிச்சாராம், 30 உலமாக்கள் இருக்குதுன்னு ஒரே சொல்றாரு. எங்கள்கிட்ட 5 உலமாக்கள் இருக்குது, 5 உலமாக்களும் எங்களுக்கு தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ் 2 ஆலிம்கள் வாரம் போதும். நீங்க 30 ஆலிம்களையும் கூட்டிட்டு வாங்க, 7 மணி பாகிஸ்தான்ல இருந்து 2 சேர்த்துக் கொடுங்க தேவையா இருந்தா, நீங்க கூட்டிட்டு வாங்க. இதுவரைக்கும் நீங்க சொன்ன அந்த துணிவோட உங்களுக்கு கதைக்க முடியுதா, அல்லது எங்கள்கிட்ட தான் ஆதாரம் இருக்குதா உங்களுக்கு கலந்துரையாட பண்ணணுமா? ஆனா பகிரங்கமாகத்தான், இந்த ரகசியம் எல்லாம் கிடையாது. வாயத்திறந்தா மார்க்கத்துல போய் ஒன்றை கழிச்சிட்டு ஒன்றை சொல்றது, ஒரு உண்மைக்கு பதிலா இன்னும் ஒன்றை சொல்றது, குர்ஆன் ஹதீஸ் சொல்லிட்டு அங்க வரலாறு எடுத்து சொல்றது. ரகசியமா எவ்வளவோ 10-15 வருஷம் திருத்துறதுக்கு முயற்சி செஞ்சது நாய்வாழ திருத்திர மாதிரி தான் இருந்தது. அல்லாஹ் பாதுகாக்கணும். வந்து சரியான கவலையா இருக்குது. இருந்தாலும் ஒன்று செய்யலாது, சட்டம் தான், அது தெளிவான வழிகேடு. அவர் நேர்வழி என்று உங்கள்கிட்ட யார்ட்டையாவது சொன்னார்னா கூட்டிட்டு வாங்க. அதுக்கு மேல எங்களால் என்ன செய்யலும்? அவர் வழிகேடுன்றதுக்கு ஆதாரம் தேவைன்றால் மணித்தியால கணக்கு சொல்லணும். வந்து அவரே ஷிர்க செஞ்சிருக்கிறார், அவருடைய பார்வையில் நான் ஒரு உதாரணம் சொல்லி காட்டுட்டேன். அவரே ஷிர்க்குன்னு சொன்ன விஷயத்தை அவர் இன்றைக்கு சொன்னதுன்றார். நபீத பேரால சொல்லப்பட்ட 100க்கும் மேற்பட்ட செய்திகளை மார்க்கம் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொள்கிறார். அண்மையில நாங்க அதுல ஒரு விஷயத்தை தெளிவாக தமிழ்ல நிரூபிச்சு வெளியிட்டோம். அதாவது ஒரு ஆள் நின்று கொண்டு செருப்பு போடுறது ஹராம் என்ற ஒரு செய்திய பெரிய ஒரு கண்டுபிடிப்பாக மக்களுக்கு சொன்னார். ஆய்வு செஞ்சு பார்த்தோம், இது நபி மீது சொல்லப்படக்கூடிய ஒரு பொய். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஆகவே சத்தியம் என்பது நாங்க இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அவர் ஒரு தெளிவான ஒரு மதுஹப் நிரூபிக்கணுமா இருந்தா பகிரங்கமாக வர சொல்லுங்க. வேற ஏதாவது நல்ல வழிகள் இருந்தா நீங்க சொல்லுங்க, நல்லதா இருந்தா நாங்க ஏற்றுக்கொள்றோம். எந்த அளவுக்கு நாங்க சொன்னோம்னா, ஒரு நாளைக்கு நீங்க பள்ளியில பயான் பண்ணுங்க, மறுநாள் நாங்க அதுக்கு பதில் தரோம். நீங்க என்ன பொய்ய சொல்லிக்கிறீங்க, எந்த ஹதீஸ்ல நீங்க மக்களை ஏமாத்தீங்க, உங்கள்ட்ட இருக்கக்கூடிய கூப்புறேன்னா நாங்க மறுநாள் கதைக்கிறோம், அதுக்கு அடுத்த நாள் நீங்க கதைங்க, யார் சத்தியம் பார்ப்போம் சொல்லி போட்டு. இவர் உலகத்தில் உள்ள அவ்வளவு பேரை கூப்பிட்டு இருந்தவர் இப்ப ஏன் அடங்கி போனாரு கேளுங்க. இவர் பிஜேயை கூப்பிடலையா, அப்துல் அஜீஸ் மௌலையை கூப்பிடலையா, அபூபக்கர் சித்திக் மதனியை கூப்பிடலையா, இவர் யாரத்தான் கூப்பிடல. இப்படியெல்லாம் கூப்பிட்டவர் இன்றைக்கு ஏன் பெட்டி பாம்பா போய்த்தாரு. சரி, இருந்தாலும் எவ்வளவு காலம் படிச்ச ஒரு ஆலிம்,
அவரும் சத்தியத்துல வந்து சேர்ந்து மௌத்தாகணும்ன்றது அல்லாட்ட உளமார்ந்த பிரார்த்தனை. இனி அவருடைய அந்த தடுமாற்றங்கள் முர்த்ததோட கதைக்க கூடாது என்று அப்பாவி பாமர மக்களுக்கு சொல்றாரு. சொந்த வாப்பா புள்ளையோட கதைக்க இயலாது, சொந்த புள்ளைக்கு தாய் சாப்பாடு கொடுக்க இயலாது. பாகிஸ்தான்ல உள்ள முர்த்ததை கொண்டாந்து பெரிய பங்களாவில வச்சு 3 நாள் ராஜ மரியாதை. அல்லாஹ் பயந்து கொள்ளணும் இவங்கெல்லாம். இப்படி நிறைய விஷயங்கள் இதுல சொல்ல போனா மார்க்கத்துல ஏமாற்று, மார்க்கத்துல பொய் தெளிவாக சொல்றோம். இதை நீங்க எதிர்கொள்றதுக்கு அறிவு ரீதியில வாங்க, சண்டை பிடிக்க நாங்க கூப்பிடல. உங்களுக்கு தைரியம் இருந்தா, நீங்க நேர் வழியா இருந்தால், நீங்கள் உண்மை சொல்பவர்களா இருந்தால், இன்குந்தும் சாதிகீன் அல்லாஹ் குர்ஆன்ல அப்படித்தான் சொல்றான். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் ஆதாரத்தை கொண்டு வாங்க. எகிப்திலிருந்து நீங்க உலமாக்களை வர சொன்னது சண்டை பிடிக்கவா? தூஷணம் பேசிக்கொண்டு அவங்களை அடிக்கிறது